வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோபிதீயதே. ஸ்தூலசரீர அபிமானி ஜீவநாமகம் பிரம்ம பிரதிபிம்பம் பவதி சயேவ ஜீவஹ பிரகிருத்யா ஸ்வஸ்மாத் ஈஸ்வரம் பின்னத்வேன ஜானாதி அவித்யோபாதிः சன் ஆத்மா ஜீவ இத்யுச்யதே. மாயோபாதிः சன் ஆத்மா ஈஸ்வர இத்யுச்யதே. ஏவம் உபாதிபேதாத் ஜீவேஸ்வரபேதத்ருஷ்டிः யாவத் பர்யந்தம் திஷ்டதி தாவத் பர்யந்தம் ஜன்ம மரணாதிரூப சம்சாரः ந நிவர்த்ததே. தஸ்மாத் காரணாத் ந ஜீவேஸ்வரயோः பேதபுத்திः ஸ்வீகார்யா. ஆச்சாரியர் அதிகாரி விசாரம், ஆத்ம விசாரம், பிரம்ம விசாரம் இதெல்லாம் பண்ணின பிறகு ஜீவ ஈஸ்வர ஐக்கிய விசாரம் பண்ணி உபதேசம் பண்ணி கொண்டிருக்கார். இன்னும் சில விஷயங்கள் இதில் தொடர்ந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் ஸ்தூல சரீர அபிமானி ஜீவநாமகம் அப்படிங்கிற போது ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் எல்லாத்தையும் சேர்த்துக்கு தான் வேணும். ஸ்தூல சரீர பர்யந்தம் அபிமானம் உடையவன் அந்த ஆத்மாவை ஜீவன்னு சொல்கிறோம். ஸ்தூல சரீர பர்யந்தம் இருக்குது. ஸ்தூல சரீர அபிமானியாக இருக்கணும்னா சூக்ஷ்ம சரீர அபிமானியாகவும் இருக்கணும்னு அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கணும். அதில் கேவல ஸ்தூல சரீர அபிமானியாக இருக்க முடியாது. ஆக காரண சரீர அபிமானமும் சூக்ஷ்ம சரீரமும் அபிமானமும் இல்லாமல் ஸ்தூல சரீர அபிமானம் இருக்க முடியாது. ஆகையினால இவனுக்கு தான் ஜீவாத்மா ஜீவாத்மான்னு பேர். இந்த ஜீவாத்மா உண்மையிலேயே கிடையாது. ஏன்னா இது பிரம்மத்தோட பிரதிபிம்பம். மாண்டூக்கிய காரிகைன்னு ஒன்று இருக்குது. அதில் கௌடபாதாச்சாரியார் சொல்லுவார், ந கஷ்டித் ஜாயத்தே ஜீவஹா, ஜீவனே தோன்றலேன்னு விடுவார். சம்பவோஸ்ய ந வித்யதே ஏதத்தது உத்தமம் சத்தியம் எத்திர கிஞ்சின்ன வித்யதே. ஆக இதெல்லாம் கொஞ்சம் கடினமான பகுதி அந்த பகுதி படிக்கிற போது. ஆனால் இங்கே ஸ்தூல சரீர அபிமானி ஜீவநாமகம் பிரம்ம பிரதிபிம்பம் பவதி. இவனுக்கு ஜீவாத்மா பிரம்ம பிரதிபிம்பம். அந்த ஜீவன் தன்னுடைய ஸ்வபாவத்தினால இல்லை அஜ்ஞானத்தினால ஸ்வஸ்மாத் பிரகிருத்தியான்னு சொன்னால் அஜ்ஞானேன்னு அர்த்தம், அறியாமையினால் ஈஸ்வரம் பின்னத்வேன ஜானாதி, ஈஸ்வரனை தனக்கு அந்நியமாக பார்க்கிறான். ஈஸ்வரன் ஒரு பெரிய இண்டிவிஜுவல், நான் அல்பமான ஒரு இண்டிவிஜுவல் அப்படி நினைக்கிறோம். தன்னுணர்வு இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே நம்மளை காட்டிலும் படிப்பிலும் அழகிலும் பணத்திலும் வசதியிலும் பெரியவன் ஒருத்தன் இருக்கான். அவனை பார்த்தா நமக்கு தாழ்வு மனப்பான வரத்தான் செய்யும். அதே மாதிரி தான் பகவான். உண்மையிலேயே பகவானுக்கு சமமாகவோ பகவானுக்கு மேலே யாரும் கிடையாது. அப்படி தான் நம்ம பழக்கப்படுறோம். ஆன்மீக வாழ்க்கையில் பகவான் உனக்கு அனந்த ஜென்மத்துக்கு அப்புறம் இந்த மனுஷ சரீரத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லித்தான் பூர்வபாகத்துல எல்லாம் அபியாசம் பண்ணப்பட்டிருக்கு. அதை இங்கே ஞானகாண்டத்தில் அது நிஷேதம் பண்ணுற போது நமக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, அதை ஜீரணம் பண்ணுறது கடினமாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஞானத்தினால தான் மோட்சம்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆக ஜீவேஸ்வர ஐக்கிய ஞானம் இல்லாட்டி ஆத்ம ஏகத்துவ ஞானம் பர் ஆதிசங்கரர். லப்த்வா கதஞ்சின் நரஜன்ம துர்லபம் தத்ராபி பும்ஸ்துவம் ஸ்ருதிபார தரிசனம்
யஸ்வாத்ம முக்தியை ந யதேத மூடதீஹி சஹ்யாத்மஹா வினிஹந்த்யசத்கிரஹாத் ஆத்மைகத்துவ போதேன வினா விமுக்தி ந சித்தியதி பிரம்மசதாந்தரேபி. ஆக ஆத்ம ஏகத்துவ போதேன வினா முக்தி ஒரு கிளாஸில் சொல்லிவிட்டேன்னு நினைக்கிறேன். சதாந்தரேபி ந சித்தியதி. 100 பிரம்மா வந்தாலும் சரி, எல்லா ஆத்மாவும் ஒன்றுங்கிற ஞானத்தை தவிர வேறு எந்த ஞானத்தினாலையும் மோட்சம் சித்திக்காது. இது அடிக்கடி திரும்ப திரும்ப உபதேசம் பண்ணுறார் ஆச்சாரியர் சங்கராச்சாரியர். அதான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. ஜீவாத்மா அவித்யோபாதியை உடையவன், ஈஸ்வரன் மாயா உபாதியை உடையவன். இந்த உபாதியினால தான் பேத திருஷ்டி. அவருக்கு உயர்ந்த குணங்களை எல்லாம் கற்பித்து அவரை வசத்தி வச்சுருக்கோம். நம்மளையெல்லாம் தாழ்ந்த குணங்களையெல்லாம் கற்பித்து நம்மளை தாழ்த்தி வச்சுருக்கோம். உண்மையிலேயே உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை. ஜீவர்களுக்குள்ளேயும் உயர்வு தாழ்வு கிடையாது, ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் உயர்வு தாழ்வு கிடையாது. ஞாபகம் வச்சுக்கணும். ஜடவஸ்துக்கள்லையும் அப்படித்தான். ஜடவஸ்து முழுக்க நான் தான் வியாபிச்சிருக்கேன், ஜீவர்கள்லேயும் நான் தான் வியாபிச்சிருக்கேன். தத்துவத்தை படிக்கிற போது ஈஸ்வரன்லேயும் நான் தான் வியாபிச்சிருக்கேன். நான் தான் இந்த இடத்துல எந்த நான்? கான்ஷியஸ்னஸ், சைத்தன்யம். ஈஸ்வரன்லேயும் நான் தான் வியாபிச்சிருக்கேன். மாயோபாதியுடைய ஈஸ்வரன்லேயும் நான் வியாபிச்சிருக்கேன். நான் சொல்லிக்கிற போது என்னை உணர்வாக உணர்ந்து சொல்லுகிறேன். ஆக என்னை குறுக்கிக்கலை. பகவானும் பெரிய அளவில் அவர் தனியாக எனக்கு தனியாக வச்சுருக்கேன். ஆக ஈஸ்வரனும் எனக்கு அந்நியமாக இல்லை, என் மீது தான் மாயையினால் இத்தனையும் கல்பிக்கப்பட்டிருக்கு. மயி ஈஸ்வரா கல்பிதா, மயி ஜீவாக கல்பிதாக, மயி பிரபஞ்சா கல்பிதா. என்னிடத்துல தான் ஈஸ்வரனும் கல்பிக்கப்பட்டிருக்கார், என்னிடத்துல தான் ஜீவர்களும் கல்பிக்கப்பட்டிருக்கிறார்கள், என்னிடத்துல தான் ஜகத்தும் கல்பிக்கப்பட்டிருக்கு. ஆகவே மையேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வயமஸ்மியகம். கைவல்யோபனிஷத் 19வது மந்திரம். இந்த ஒரு மந்திரத்துக்காகவே அந்த உபனிஷத்தை படிக்கிறோம். மையேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம். எங்கிட்டிருந்தான் எல்லாமே உற்பத்தி ஆச்சு, எங்கிட்ட தான் எல்லாமே நிலை பெற்றிருக்கிறது. மயி சர்வம் லயம் யாதி, என்னிடத்துலாம் எல்லாம் ஒடுங்குகிறது. தத் பிரம்ம அத்வயம் பிரம்ம அஹமஸ்மி, தத் பிரம்மாத்வயம் அஸ்மியகம். ஆக இந்த ஞானத்தை எல்லாம் ஞானம் சாதன சதுஷ்டய சம்பத்தி எதுக்காகனா மோட்சத்துக்காக தான், ஞானத்துக்காக. ஞானத்தின் வாயிலாக மோட்சத்தை அடையிறதுக்காக. ஏன்னா சாதன சதுஷ்டய சம்பத்தியில் ரொம்ப முக்கியமாக ஒன்று மோட்சம் அடையணுங்கிற இச்சை. அதுக்காக ஞானத்தை சம்பாதிக்கிறோம். ஆத்மாவோட யதார்த்த ஸ்வரூபம் என்ன, ஜீவனுடைய யதார்த்த ஸ்வரூபம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அங்கே நேரடியாக சொல்லிவிட்டார். ஜீவனையெல்லாம் இன்ட்ரடியூஸே பண்ணலை. நேர ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வத்திரிக்தா பஞ்சகோஷ அதீதசன் அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூப சன் எஸ் திஷ்டதி ச ஆத்மான்னு நேரடியாக சொல்லிவிட்டார். அங்கே பிரதிபிம்பம் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அதே மாதிரி இங்கேயும் பிரம்மாஸ்ரயா சத்வரஜஸ்தமோ குணாத்மிகா மாயா அஸ்தி, அங்கேயும் ஈஸ்வரனையும் சொல்லவே இல்லை. நேர ததா ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத்வாயு சொல்லி சிருஷ்டியை சொல்லிவிட்டார். பஞ்சீகரணத்தை சொல்லி ஏவம் பிண்ட பிரம்மாண்டையோ ஐக்கியம் சம்பூதம் சொல்லிவிட்டார். ஆகவே நம்ம தான் நிறைய சேர்த்து புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு இந்த தத்துவபோத கிரந்தத்தில். உபாதி பேதாத்து ஜீவேஸ்வர பேத திருஷ்டி யாவத் பரியந்தம் திஷ்டதி. ஞாபகம் வச்சுக்கணும் எப்போவுமே. இந்த அத்வைத ஞானம், அத்வைத ஞானேன ஏவ மோக்ஷா, அத்வைத ஞானேன இகைவ மோக்ஷா. இப்போவே இங்கேயே ரிலீஃப், ஃப்ரீடம். துவைத ஞானம்னு சொன்னால் துவைத ஞானம் பண்ணி பகவான்கிட்ட பக்தி பண்ணி அவரோட அனுகிரகத்தில் நாம் செத்து போனதுக்கு அப்புறம் வேண்டான்னு அவர் முடிவு பண்ணி நம்ம கர்மா எல்லாம் இருக்கிறத பொறுத்து அவர் மோட்சம் கொடுத்தா கொடுப்பார். அது மற்ற சித்தாந்தங்களில் அப்படி இருக்குது. அது மோட்சம் பரோட்சம், அதிருஷ்டம், ஈஸ்வர அனுகிரகத்தினால கிடைக்கக்கூடியது. இங்கே அப்படி இல்லை. மோட்சம் அபரோக்ஷம், திருஷ்டம்,
நான் சாஸ்திர ஞானத்தினால, சாஸ்திரத்துலேயும் குருக்கிட்டையும் இருக்கிற ஸ்ரத்தையினால் இங்கேயே இப்போவே புரிஞ்சுக்கிறது. இங்கே ஞானாதேவத்து கைவல்யம், ஞானத்தினால மோட்சம், ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்னால இங்கே லிபரேஷன். அதெல்லாம் அப்படி இல்லை. அதுக்கப்புறம் பகவானாக பார்த்து கொடுத்தா உண்டு. இல்லாட்டி மறுபடியும் என்ன பண்ணுவார்னா, இந்த இதில் பர க்ஷிபாம் யஜஸ்ரம் அசுபான் ஆசுரீஷ்வேவ யோனிஷு ஆசுரீம் யோனி மாபன்னாக மூடா ஜன்மனி ஜன்மனி. அப்படி மறுபடியும் அவஸ்தைப்படணும். ஆக மோட்சம் வேணும்னு சொன்னால் இந்த ஞானம் இந்த ஜீவேஸ்வர பேத திருஷ்டி போகணும். தஸ்மாத் காரணாத் ஜீவேஸ்வரயோகோ பேத புத்தி ந ஸ்வீகாரியா. பேத புத்தியை வச்சுக்கக்கூடாது. நான் அது திரும்ப சொல்லியிருக்கேன். இது ஞானத்துக்கு அப்புறமும் இந்த சரீரம் கண்டினியூ பண்ணுறது, உலக வாழ்க்கை நடக்கிறது. அதனால் நம்மளும் விவகாரங்கள்லாம் இந்த சாரீர கர்மங்கள்லாம் பண்ணுறோம். எப்பவும் வேதாந்தம் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, அதே சமயம் நம்ம ஒன்றும் அத்வைத பக்திக்கோ துவைத தர்ம விவகாரத்துக்கோ இடைஞ்சல் பண்ண மாட்டோம். நம்ம மனசில் ஆழமாக இந்த ஞானம் பலமாயின்றிருக்கும். இது பிரபலமாயிடும். துவைத விவகாரம் துர்பலமாயிடும். துர்பலம்னா என்ன? அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது முதல்ல. அத்வைத சித்தாந்தம் படித்ததுக்கு பிறகு என்ன ஆகிறதுனா, இந்த ஞானம் பிரபலமாயிடுறது மனசில், அந்தःகரணத்தில். அந்த விவகார ஞானங்களெல்லாம் அது துர்பலமாயிடுறது. ஆனாலும் அது ரொம்ப வருஷம் கல்டிவேட் ஆகிருக்கு, தர்மமாக தார்மீகமாக. ஏன்னா அவனுக்கு தான் பாடமே. ஜீவேஸ்வர பேத புத்தி இருக்கிறவனுக்கு தானே ஜீவேஸ்வர அபேத புத்தியை பாடம் சொல்லிக் கொடுக்க முடியும். ஜீவேஸ்வர பேத புத்தியோடு ஒருத்தன் தர்மத்தை அனுஷ்டித்தவனுக்குத்தான் ஜீவேஸ்வர அபேத ஞானத்தை உபதேசிக்க முடியும். இல்லாட்டி யாருக்கு உபதேசிக்கிறது? சும்மா மொட்டையாக ஜீவனம் ஈஸ்வரன் ஒன்றுன்னா என்னன்னு கேட்டா, ஜீவன் யார் ஈஸ்வரன் யாருன்னு கேட்டா. ஆகையினால இந்த ஞானம் இருக்கிறவனுக்கு தான் அபேத ஞானத்தை சாஸ்திரம் உபதேசிக்கிறது. இப்போ ஒரு கேள்வி வருது. இது தத்துவமசி மகா வாக்கிய விசாரம். பாருங்க, அதை படிச்சுட்டு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் எப்படி சொல்கிறோம் நாமன். நனு சாஹங்காரஸ்ய கிஞ்சிஜ்ஞஸ்ய ஜீவஸ்ய நிரஹங்காரஸ்ய சர்வஜ்ஞஸ்ய ஈஸ்வரஸ்ய தத்வமசீதி மகாவாக்யாத் கதம் அபேத புத்தி ஸ்யாத் உபயோः விருத்த தர்மாக்ராந்தத்வாத் இதி சேத் ந ஸ்தூல சூக்ஷ்ம சரீர அபிமானி த்வம் பதவாச்யார்த்தः உபாதி விநிர்முக்தம் சமாதிதசா சம்பன்னம் சுத்தம் சைதன்யம் த்வம் பதலக்ஷ்யார்த்தः ஏவம் சர்வஜ்ஞத்வாதி விசிஷ்டः ஈஸ்வரः தத்பதவாச்யார்த்தः உபாதிசூன்யம் சுத்தசைதன்யம் தத்பதலக்ஷ்யார்த்தः ஏவம் ச ஜீவேஸ்வரயோः சைதன்யரூபேண பாதகாபாவः. அதுக்கு அடுத்த பேராகிராஃபாக இருந்தால் நல்லது, பரவாயில்லை. இதில் உபாதி சூன்யம்னு இருக்குது இந்த 14. இந்த சூன்யம் இந்த 3 சொல்லினா இருக்கக்கூடாது. இந்த நகாரம் தான் இருக்கணும். ந தத தத ந, அந்த நா தான் இருக்கணும். டட டடன்னா இருக்கக்கூடாது, அது தப்பாக போட்டு. நனு நனுன்னா ஒரு கேள்வி. இது பேர் பூர்வபக்ஷம்போ. நனு அப்படியானால், நனுன்னு சொன்னால் அப்படியானால். ஒருத்தன் கேள்வி கேட்குறான். நனு சாஹங்காரஸ்ய கிஞ்சிஜ்ஞஸ்ய ஜீவஸ்ய நிரஹங்காரஸ்ய சர்வஜ்ஞஸ்ய ஈஸ்வரஸ்ய தத்துவமசீதி மகாவாக்கியாத் கதம் அபேத புத்தி ஸ்யாத்.
உபயோகோ விருத்த தர்மாக்ராந்தத்வாத். எப்படி ரெண்டு பேருக்கும் அபேத புத்தியை தத்துவமசி மகா வாக்கியத்தை வைத்துக்கொண்டு உபதேசம் செய்வீர்கள். இப்போ தத்துவமசிங்கிற மகா வாக்கியம் சாந்தோக்கிய உபனிஷத்தில் இருக்குதுன்னு காலையில் சொன்னேன். இது சாந்தோக்கிய உபனிஷத்தில் 6வது அத்தியாயத்தில் ஸ்வேதகேதுங்கிற மாணவனுக்கு, அந்த மாணவனாகவும் புத்திரனாகவும் இருக்கிற ஸ்வேதகேதுவுக்கு உத்தாலகர் அவர் தான் குரு, அவர் தான் அப்பா. நிறைய அவனுக்கு டெஸ்டெல்லாம் பண்ணி அவனுக்கு சொல்லி கொடுக்குறார். சத்துங்கிறத சொல்லி, இந்த சத்து தான் நீ, ஐததாத்மியம் இதகும் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ அப்படின்னு அந்த இடத்துல வருகிறது, இந்த மந்திரம் வருது. இவையெல்லாம் சத்தியம், அது ஆத்மாவே அந்த சத்தியம், அதுவே நீ அப்படின்னு உபதேசம் பண்ணுறார். ஆனால் பொதுவாக தத்துவமசி மகா வாக்கியத்தை எடுத்துக்கிற போது தத்துங்கிற போது கடவுளை சொல்கிறது, ஈஸ்வரனை சொல்கிறது. துவம்னு சொல்கிற போது ஜீவாத்மாவை சொல்கிறது. அசின்னு சொன்னால் ஐக்கியம், ரெண்டும் ஒன்று, இருக்கிறாய், அது நீ இருக்கிறாய். இதில் தான் நிறைய விசாரங்கள்லாம் நடக்கிறது. அதுவாக நீ இருக்கிறாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவாகனா எதுவாகன்னா அந்த ஈஸ்வரனாக நீ இருக்கிறாய், கடவுளாகவும் நீ இருக்கிறாய். அது எப்படி சுவாமி ரெண்டும் ஒன்றாக முடியும்? அதை தான் இங்கே சொல்லியிருக்கு. நனு சாஹங்காரஸ்ய கிஞ்சிக்ஞஸ்ய. என்னுடைய தன்னுணர்வு நான் ரொம்ப ரொம்ப அபிமானத்தோடு இருக்கேன். நான் எனக்கு இந்த சரீரத்தில் அபிமானம் இருக்குது, பலமாக அகங்காரம் இருக்குது, இந்த இண்டிவிஜுவாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆக சாஹங்காரஸ்யன்னா அகங்காரத்தோடு கூடியிருக்கிற, கிஞ்சிக்ஞஸ்ய கொஞ்சம்தான் தெரியும். நிறைய ஞானம் இல்லை, இருக்கிறது நிறைய மறந்து போகிறது. அதில் கிஞ்சிக்ஞான்னு என்ன அர்த்தம்? கொஞ்சம்தான் தெரியும்னு அர்த்தம். கொஞ்சம் ஞானம் பூர்ணமாக இல்லை, அறகுறை ஞானம்தான் இருக்கு. அகங்காரத்தோடு கூடினவன், கிஞ்சிக்ஞனாக இருக்கிறவன் அஜ்ஞானின்னு அர்த்தம். அஜ்ஞானியாகவும் கொஞ்சம் ஞானத்தோடு இருக்கிறவன், தன்னை பற்றின அபிமானம் ரொம்ப பலமாக இருக்குது. நான் இப்படி இருக்கேன், அகம் சம்சாரி அஸ்மி, எனக்கு இதெல்லாம் தெரியும், சம்சாரியாக இருக்கேங்கிறது தெரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம். சாதாரணமாக பார்க்குறோம், ரொம்ப அபிமானமெல்லாம் ஜாஸ்தி இருக்குது. ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் இருக்குது. நான் கருப்பாக இருக்கேன், வெள்ளையாக இருக்கேன், நான் இந்த வர்ணம் இந்த ஜாதியை சேர்ந்தவனாக இருக்கேன், ஆணாக இருக்கேன், பெண்ணாக இருக்கேன், ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் இருக்குது. அப்புறம் பிராணமய கோஷத்தில் அபிமானம் இருக்குது, எனக்கு பசிக்கிறது, தாகமாக இருக்குது, பசி தாகமெல்லாம் பிராணமயனை சேர்ந்தது. அப்புறம் எனக்கு சுகமாக இருக்குது, துக்கமாக இருக்குது, பொறாமையாக இருக்குது, பிரியமாக இருக்குது, எல்லாம் மனசு, மனோமய கோஷம். எனக்கு இந்த படிப்பு தெரியும், அந்த படிப்பு தெரியும், எனக்கு அந்த பாஷை தெரியும், இந்த பாஷை தெரியும், நிறைய எனக்கு இந்த சாஸ்திரம் தெரியும், அந்த சாஸ்திரம் தெரியும், விஞ்ஞானமய கோஷ அபிமானம். அப்புறம் நான் ஆனந்தமாக இருக்கேன், அதனால் எனக்கு ஆனந்தமாக இருக்குது, பணத்தால் எனக்கு ஆனந்தமாக இருக்குது, பதவியால் ஆனந்தமாக இருக்குது, இப்படிலாம் எல்லாத்துலேயும் அபிமானம் அப்படி ஒட்டி இருக்குது. தவிர இது வரைக்கும் அதை தவிர என்னுடைய குழந்தை, என்னோட புத்திரன், இது மமகாரம் வேறு. இது அகங்காரம், அகங்காரத்துக்கு அப்புறம் மமக்காரம் வேறு போயிட்டே இருக்குது, அமெரிக்கா வரைக்கும் போகிறது. என் பையன் அமெரிக்காவில் அந்த ஊரில் இருக்கான், சாண்டியாகோவில் இருக்கான், கலிஃபோர்னியாவில் இருக்கான், அங்கே வசதியாக இருக்கான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான், டாக்டராக இருக்கான், இல்லை சயின்டிஸ்டாக இருக்கான், என்னவோ சொல்லிகிட்டு இருக்கோம். அதில் ஒரு அபிமானம் இருக்குது நமக்கு. ஆஹா அகங்காரா மமகாரா. இப்போ இந்த தேசத்தில் இருக்கிற பணக்காரனோட அகங்காரம் மமகாரம் எவ்வளோ இருக்க முடியும்? அதோட அளவு எவ்வளோ இருக்கும்? இந்த நாட்டில் இருக்கிறனுடைய பெரிய பணக்காரனுடைய அகங்காரம் மமகாரத்தோட அளவை நம்மளால் கற்பனை பண்ண முடியுமா? போயிட்டே இருக்கும். எல்லாருக்கும் அகங்காரம், யான் எனது எனும் செருக்கு. இதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறார், யான் எனது எனும் செருக்கு. அபிமானம்னு அர்த்தம். செருக்குன்னா அபிமானம். அகங்காரத்தோடு கூடினவன் இவன் எவ்வளவுதான் படித்தாலும் அல்பஜ்யந்தான், ஈஸ்வரனுக்கு முன்னாலே ஒன்றுமே இல்லை. ஆனால் அது மாத்திரம் இல்லை, இது கொஞ்ச நாளைக்கு தான் இந்த ஸ்தூல சரீரம் மனுஷ சரீரம் வேறு இருக்க போகிறது.
ஜீவஸ்ய, ஜீவனுக்கு இதெல்லாம் விசேஷனம். சாஹங்காரஸ்ய கிஞ்சிக்ஞஸ்ய ஜீவஸ்ய, ஈஸ்வரன் எப்பேற்பட்டவர்? நிரஹங்காரஸ்ய, அவருக்கு அகங்காரம் இல்லை. சடனாக திருஷ்டியை ஒரேடியாக அழிச்சுடுவார் அவர். அவருக்கு மமகாரமும் கிடையாது, அகங்காரமும் கிடையாது. ஆகையினால நிரஹங்காரஸ்ய. ஆனால் அவருக்கு எல்லாம் தெரியும். சர்வஜா, நம்ம அத்தனை பேரும் பண்ணிட்டு இருக்கிற புண்ணிய பாபம் எல்லாம் அவருக்கு தெரியும். ஜீவர்கள் பண்ணக்கூடிய சத்கர்மா அசத்கர்மா எல்லாவற்றையும் தெரிஞ்சிருக்கிறவர். இந்த சிருஷ்டியை பற்றின பூர்ண ஞானம் அவருக்கு இருக்குது. அதில் இருக்கிற அணுவை பற்றின ஞானமும் இருக்குது, மகத்தை பற்றின ஞானமும் இருக்குது. சர்வஜனாக இருக்கார். அதனால தான் ஆம்னிஷியன்ட், ஆம்னிபொட்டன்ட்லாம் சொல்கிறோம். ஆக அவர் சர்வஜன், ஈஸ்வரன். அப்போ ரெண்டு பேருக்கும் ஈஸ்வரஸ்யங்கிறார். நிரஹங்காரஸ்ய சர்வஜ்ஞஸ்ய ஈஸ்வரஸ்ய. ஏன்னா அவர் ஞானி, ஈஸ்வரன் ஞானி, அதனால் அவருக்கு அகங்காரம் கிடையாது. தத்துவமசீதி மகா வாக்கியாத். அவருக்கு அகங்காரம் இருந்தால் ப்ராப்ளம்தான், அவரை நம்ம பூஜை பண்ண முடியாது. அதனால் தத்துவமசீதி மகா வாக்கியாத், தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தினால, தத்துவமசி என்கின்ற இதின என்கின்ற மகா வாக்கியாத், மகா வாக்கியத்தினால், மகா வாக்கியத்தை கொண்டு, இல்லாட்டி மகா வாக்கியத்திலிருந்து அப்படிலாம் சொல்லணும். இன்னும் திருத்தியார்த்தம் பண்ணிக்கணும், இல்லாட்டி பஞ்சமி அர்த்தமே வச்சுக்க வேண்டியது. அதில் மகா வாக்கியாத்து கதம் அபேத புத்தி சியாத். எப்படி அபேத புத்தி ஆகும் சுவாமி? இவ்வளோ வருஷமாக பூஜை பண்ணிகிட்டே இருக்கேன், அவர் வேறே நான் வேறேன்னு பண்ணிகிட்டே இருக்கேன், நீங்கள் திடீர்னு இப்படி ஒரு பெரிய குண்டை போடுறல, ரெண்டு பேரும் ஒன்றுன்னு. அபேத புத்தி சியாத். உபயோகோ விருத்த தர்ம ஆக்ராந்தத்வாத். ரெண்டு பேருக்குமே தர்மமே வேறு வேறையாக இருக்கேன். அந்த தர்மி இந்த தர்மி, அந்த தர்மம் இந்த தர்மம். தர்மின்னா அங்கே ஈஸ்வரன். ஈஸ்வரனுடைய தர்மம் என்னதுன்னா நிரஹங்காரத்துவம் சர்வஜத்வம். நிரஹங்காரத்துவமும் சர்வஜத்வமும் ஈஸ்வரனுடைய தர்மம். ஈஸ்வரன் அந்த தர்மத்தை உடையவன். ஜீவாத்மா தர்மி, இவனுடைய தர்மம் என்னதுன்னா இவனுக்கு கிஞ்சிக்ஞத்துவம் இல்லாட்டி அல்பஜத்வம், சாஹங்காரவத்வம், அகங்காரத்தன்மை இருக்குது. அப்போ எப்படி ரெண்டு பேருக்கும் தர்மம் விரோதமாக இருக்கே? இவரோட ஆட்ரிபியூட்ஸ் வேறு, அவரோட ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லலை, இவருடைய குணங்கள் வேறு, அவருடைய குணங்கள், அது ஆட்ரிபியூட்ஸ் தான் சொல்லுவோம். அதனால் அவருக்கு இருக்கிற தர்மங்கள் வேறு, இவருக்கு இருக்கிற தர்மங்கள் வேறு. அது எப்படி ஒன்றாக முடியும்? விருத்த தர்ம ஆக்ராந்தத்வாத். ரெண்டு பேருக்கும் தர்மம் முரண்படுவதால், ஒன்றுக்கொன்று முரண்படக்கூடிய தன்மை இருப்பதால் எப்படி அபேத புத்தி சியாத், எப்படி அபேத புத்தியை சொல்ல முடியும் அப்படிங்கிறது கேள்வி. கொஸ்டின் மார்க் போட்டு ஒரு ஆச்சரிய குறியும் போட்டு வைக்கணும். அது எப்படி சுவாமி நடக்கும்? இதனால் அவரைத்தானே பூஜை பண்ணிகிட்டே இருக்கேன், அவரோட அனுகிரகத்தில் தானே நீங்களே கிடைச்சே. இப்போ நீங்கள் திடீர்னு அவரும் எல்லாம் ஒன்று. ஈஸ்வரோ குரு ஆத்மேதி மூர்த்தி பேத விபாகினே. ஈஸ்வரா குரு ஆத்மா இது மூர்த்தி பேத விபாகினே. வியோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நமஹ. எல்லாம் ஒன்று தான்னு சொல்கிறது. ஈஸ்வரன் குரு ஆத்மா மூணு ஒன்றுங்கிறோம். டீச்சரும் சரி, ஸ்டூடெண்ட்டும் சரி, அது இந்த இவர்களையெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிற ஈஸ்வரனும் சரி, வாஸ்தவத்தில் ஒன்று. அதைத்தான் உபதேசம் பண்ணுறார் தட்சிணாமூர்த்தி. இதி சேத் ந என்று கேட்பாயேயானால், அபேத புத்தி ஏற்படாது என்று நினைப்பாயேயானால் அப்படி அல்ல, அபேத புத்தி இருக்கிறது அப்படிங்கிறார். இதி சேத், இது சேத்னா என்று கருதுவாயே ஆனால், நீ கருதுகின்ற எண்ணம் சரியல்ல. ந ஏன் அப்படின்னா அதை நீ புரிஞ்சுக்கிற முறையில் புரிஞ்சுக்கணும். தத்துவமசி மகா வாக்கியத்தை நீ புரிஞ்சுக்கிற முறையில் புரிஞ்சுக்கணும். தொம்பதம்னு ஒன்று இருக்குது, தத்பதம் இருக்குது. முதல்ல தொம்பதத்தை சொல்கிறார். தொம்பதத்துக்கு சொற்பொருள் இப்படி, ஆனால் குறிப்பு பொருள் வேறேங்கிறார். குறிப்பு பொருள் வேறே, சொற்பொருள் வேறு.
என்னது சொற்பொருள்? ஸ்தூல சூக்ஷ்ம, பாருங்க இங்கே வந்துடுது பாருங்க, ஸ்தூல சூக்ஷ்ம ஷரீர அபிமானி துவம் பத வாச்சியார்த்தா. காரண சரீரத்தை போட்டாலும் தப்பு இல்லை. துவம் பதத்துக்கு வாச்சியார்த்தம் நீன்னு சொல்கிற போது அதோட சொற்பொருள் எதை குறிக்கிறதுனா ஜீவாத்மாவைத்தான் குறிக்கிறது. ஜீவாத்மாவைத்தான் குறிக்கிறது. தொம்பதத்தினுடைய வாச்சியார்த்தம்னா சொற்பொருள், லிட்ரல் மீனிங். ஆனால் அது இம்ப்ளைடு மீனிங் சொல்லுவாள். லட்சியார்த்தம் சொன்னால் என்னதுன்னா உபாதி வினிர்முக்தம். இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வத்திரிக்தா படித்தோமே, சச்சிதானந்த ஸ்வரூபகான்னு. அதனால் உபாதியிலிருந்து நீக்கின சமாதி தசா சம்பன்னம். சமாதின்னா இந்த இடத்துல ஞானம், விசாரம்னு அர்த்தம். வேதாந்த சாஸ்திர விசார தசா. இப்போ நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிற தசை என்னன்னா படிக்கிற தசையில் இருக்கோம் நாம். இது ஒரு தசை, இதுக்கு நல்ல குரு தசை இருக்கணும். சமாதி தசா சம்பன்னம். சமாதி தசான்னா சமாதியில் அப்படின்னு அர்த்தம் இல்லை, சமாதி நிலையில் அப்படின்னு அர்த்தம் இல்லை. சமாதியில் இருந்தாலும் இல்லாட்டாலும் இதுதான் உண்மை. சாமானிய ஞானம், வெறும் சாமானிய சைத்தன்யம், எல்லாருக்கும் பொதுவான சைத்தன்யம் ஒன்று இருக்குது. நம்ம அபிமானமெல்லாம் விசேஷ சைத்தன்யத்தில் தான் இருக்குது. இந்த இடத்துல விசேஷ சைத்தன்யம்தான் தொம்பத வாச்சியார்த்தம். நான் அதை இடையில சொல்லிவிட்டேன். ஆனால் சாமானிய சைத்தன்யம் ஒன்று இருக்கப்பா. சாமானிய சைத்தன்யம்னா என்ன? எல்லாருக்கும் பொதுவான சைத்தன்யம். சமாதி தசா சம்பன்னம். சமாதி தசைன்னு சொன்னால் வேதாந்த சாஸ்திர விசாரம், குருமுகமாக தத்துவமசி மகா வாக்கிய விசாரம் பண்ணுற போது அப்போ இதை குரு பிரித்து சொல்லி புரிய வைக்கிறார். ரெண்டும் சமகாலத்தில் இருக்குது, ஞாபகம் வச்சுங்கோ. அதாவது ஐ ஆம் பியூர் கான்ஷியஸ்னஸ்ஸுங்கிறதும் நான் உணர்றேன், எனக்கு புரிகிறது. அதே சமயம் இந்த இண்டிவிஜுவாலிட்டியும் புரியுறது. ரெண்டையுமே என்னால் பிரித்து புரிஞ்சிக்க முடியறது படிக்கிற போதே. நகையை பார்க்குற போதே தங்கமும் கண்ணுக்கு தெரியுது. தங்கத்தை மாத்திரம் நான் கவனித்தா, ஃபோக்கஸ் பண்ணினா ஸ்வர்ண ஜானம். ஆபரணங்களெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன்னா ஆபரண ஞானம். ஆபரணத்தை ஃபோக்கஸ் பண்ணுற போது ஸ்வர்ணத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதில்லை, ஸ்வர்ணத்தை ஃபோக்கஸ் பண்ணுற போது ஆபரணத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதில்லை. அதே மாதிரி அத்வைதத்தை கவனிக்கிற போது துவைதத்தை இக்னோர் பண்ணுறோம். துவைதத்தை கவனிக்கிற போது அத்வைதத்தை இக்னோர் பண்ணுறதில்லை, இதை புரிஞ்சுக்கிறோம், ஞாபகம் வச்சுருப்போம், மறக்காது. எத்தனை ஆபரணம் இருந்தாலும் எல்லா ஆபரணங்களும் ஸ்வர்ணந்தாங்கிற ஞானம் மறக்காது. நம்ம கவனிக்கிறோங்கிறவோ கவனிப்போம். எப்பெல்லாம் தேவை வருதோ அப்பெல்லாம் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்படி படிச்சுட்டே இருந்தால் நம்ம மனசில் அந்த விற்பி தானே பிரபலமாக இருக்கும். அகண்டாக்கார விற்பி, அத்வைதாக்கார விற்பின்னு சொல்கிறோம். ஆக அந்த அத்வைதாக்கார விற்பி, பிரம்மாக்கார விற்பி, அந்த விற்பி பலமாயிடும். அப்புறம் இந்த துவைதாக்கார வியாபகாரிக விற்பி எல்லாம் துர்பலமாயிடும், குறைஞ்சி போயிடும். இப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே சாஸ்திரத்தை படிச்சுட்டு அதையே சிந்தனை பண்ணுறதுனால எல்லாம் குறைஞ்சி போயிடும். சமாதி தசா சம்பன்னம் சுத்தம் சைத்தன்யம், பியூர் கான்ஷியஸ்னஸ், சுத்தம் சைத்தன்யம், தொம்பத லக்ஷியார்த்தா. தொம்பதத்தினுடைய லக்ஷியார்த்தம், குறிப்பு பொருள் அதுதான்ப்பா லக்ஷியார்த்தம். இதையும் கவனிக்கணும். வாச்சியார்த்த திருஷ்டியில் ஜீவ ஜீவ பேதமெல்லாம் இருக்குது, ஜீவ ஈஸ்வர பேதம் இருக்குதுன்னு சொல்ல போகிறார். ஆக அந்த தொம்பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. வாச்சியார்த்தம் இருக்குது, லக்ஷியார்த்தம் இருக்குது. வாச்சியார்த்த திருஷ்டியில் ஐக்கியம் சொல்ல முடியாது அப்படின்னு அர்த்தம். சொற்பொருளை வச்சுட்டு பார்த்தா அதுக்கு ஒன்றுன்னு சொல்ல முடியாது. குறிப்பு பொருளை வச்சுட்டா ஒன்றுன்னு சொல்கிறது ஒன்றுன்னு சொல்லித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதே மாதிரி அடுத்தது பாருங்கள். ஏவம் இவ்வாறு சர்வஜத்வாதி விசிஷ்டா, சர்வஜத்வம் முதலான குணங்களோடு கூடிய, விசிஷ்டனா உடையன்னு அர்த்தம். விசிஷ்ட சர்வஜத்வாதி, ஆதினா முதலியன்னு அர்த்தம். எல்லாம் அறிந்த தன்மை முதலான,
எல்லாம் அறிந்த தன்மை முதலான எல்லாம் அறிந்த தன்மை, எல்லா சக்தியும் உள்ளது. சர்வஜ்ஞா சர்வசக்திமான் சர்வாந்தர்யாமி சகல கல்யாண குணகணைக நிலையா, இப்படிலாம் எல்லா குணங்களும் அனந்த கல்யாண குணகணைக நிலையா, எல்லா குணங்களும் உடையவர், நல்ல குணங்களே வடிவானவர். சர்வஜத்வாதி விசிஷ்டா ஈஸ்வரா தத் பத வாச்சியார்த்தா. தத்துங்கிற பதத்துக்கு வாச்சியார்த்தம் எல்லா ஆம்னிஷியன்ட் ஆம்னி பொட்டன்டெல்லாம் உடைய ஈஸ்வரன், காட். இவர் தான் காடு, இவரைத்தான் ஈஸ்வரன், ஆண்டவன், இறைவன். ஜீவன் பக்தன். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? அகம் பிரம்ம தாசோஸ்மி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பிரம்ம தாசோஸ்மி வேணும். பிரம்ம தாசனாக இருந்தால் தான் தர்மத்துக்கு தாசனாக இருக்க முடியும். தர்மத்துக்கு தாசனாக இருக்கணும்னா பிரம்மத்துக்கு தாசனாக இருந்து கடவுளுக்கு அடிமையாக இருந்தால் தான் தர்மத்தை கடைப்பிடிக்க முடியும், சொசைட்டிக்கு நல்லது. ஆனால் அது மோட்ச சாதனம் இல்லை. சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம். ஏகம்னா அந்த இடத்துல அத்வைத்தம் அப்படின்னு ஆதிசங்கரர் அர்த்தம் சொல்லியிருக்கார். மாமேகம் சரணம் விரஜ. சர்வஜத்வாதி விசிஷ்டா ஈஸ்வரா தத்பத வாச்சியார்த்தா. தத்பதத்துக்கு சொற்பொருள் அதுதான், ஈஸ்வரனைத்தான் குறிக்கிறது. ஆனால் உபாதி சூன்யம், அவருடைய மாயா உபாதியை நீக்கிவிடணும். நமக்கு தான் அவித்யா உபாதின்னு சொன்னார். இந்த அவித்யா உபாதியை நீக்கிட்டால் நானும் சுத்த சைத்தன்யம். அவரையும் மாயா உபாதி சூன்யம், மாயா உபாதி ரஹிதம்னு அர்த்தம். அதையும் நீக்கிட்டா சுத்த சைத்தன்யம். தத்பத லக்ஷ்யார்த்தா, தத்பதத்தினால குறிப்பிடுற வஸ்து சைத்தன்யந்தான். ஏவம்ச, இவ்வாறு ஜீவ ஈஸ்வரையோஹோ, ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் சைத்தன்ய ரூபேண, ரெண்டு சைத்தன்யம் கிடையாது, ரெண்டு சத்து கிடையாது. இருப்புங்கிறது 25 இருப்புன்னெலாம் சொல்ல முடியாது. ரெண்டு இருப்பே கிடையாது. இருப்புங்கிறது ஒன்று தான். சத்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் சத்தே சித்துன்னு சொல்கிற போது சித்தையும் சத்தையும் பிரிக்க முடியாது. அதனால் சச்சிதானந்தத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம ஊரில் பெரிய பெரிய தேரில் வர்ற சுவாமி இருக்கே, சோமாஸ்கந்தர் தான் வரும் எல்லா சிவன் கோயில்லையும். நான் நிறைய தடவை சொல்கிறது உண்டு. எல்லா சிவன் கோயில்லையும் தமிழ்நாட்டில் மாத்திரம் பெரும்பாலும் எல்லா சிவன் கோவில்லையும், சில கோயிலில் ரேர் இது இருக்காது, பெரும்பாலான சிவன் கோயிலில் சோமாஸ்கந்தர் தான் வருவார் தேரில், பெரிய தேரில். திருவாரூராக இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், அந்த சோமாஸ்கந்தருங்கிறது ஒரு பீடத்துலேயே இருக்கும் சுவாமி. ஒரே ஒரு பீடம்தான் இருக்கும். அதில் அந்த 3 சுவாமியை சொருகி இருப்பார். ஒன்று சிவன், ஒன்று அம்பாள், இன்னொன்று சுப்பிரமணிய சுவாமி. இப்படி 2 பூச்செண்டு வச்சுன்னு இருப்பார். அது பூச்செண்டு வச்சுன்னு இருக்கணும். ஸ்கந்தமூர்த்தி 2 கை தான் இருக்கும் முருகனுக்கு, சின்னதாக இருப்பார். அது இப்படி கையில் பூச்செண்டு 2 செண்டு வச்சுன்னு இருப்பார். இதெல்லாம் நிறைய தத்துவார்த்தம். அது சிவனும் கொஞ்சம் சாஞ்சிருப்பார், அம்பாளும் கொஞ்சம் சாஞ்சிருப்பார். இவாளுக்கு அந்த முத்திரைகள்லாம் வேறு இப்படிலாம் இருக்கும். இது வேறு ஒன்றும் இல்லை. சிவன் சத் தத்துவம், அம்பாள் சித்து தத்துவம், சுப்பிரமணிய சுவாமி ஆனந்த தத்துவம். அதுக்கு தான் அவ்வளவு பெரிய தேர். தேருங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம சரீரம்தான். ஆத்மானம் ரத்தினம் வித்தி ஷரீரம் ரதமேவது புத்திந்து சாரதிம் வித்தி. தேருக்குள்ளே அவ்வளோ பெரிய தேரில் நம்ம வச்சு இழுக்கிறது யாருன்னா சச்சிதானந்தத்தை. நம்மளையே நம்ம தான் இழுக்கிறோம். எல்லாம் பாவனை. இதெல்லாம் பின்னால் பக்குவப்பட்ட பிறகு புரியட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் எல்லாம் ரிச்சுவலில் வச்சுருக்கு. இந்த ரிச்சுவலுக்கெல்லாம் மீனிங் தெரியலன்னா ரிச்சுவல் இன்கம்ப்ளீட் ஆகிடும். இந்த சடங்குகளுக்கெல்லாம் அர்த்தம் தெரியணும். அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான தேரை பண்ணி அதில் சுவாமியை அழைச்சின்னு வரோம். இந்த திருவிடமுருதூரில் சோமாஸ்கந்தர் கூட இல்லை, ஏகநாயகர்னு சுவாமி மாத்திரம், அத்வைதந்தான். பெரும்பாலான கோயிலில் இருக்குது. எதுக்கு இதை சொல்கிறேன்? ஒரு தகவலுக்காக சொன்னேன். இங்கே விஷயம் என்னென்னா, சைத்தன்ய ரூபேண அபேதே பாதக அபாவா. இவ்வாறு ஜீவேஸ்வரையோகோ, இவ்வாறு ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் சைத்தன்ய திருஷ்டியில்,
கான்ஷியஸ்னஸ் ஆங்கிளில், பியூர் கான்ஷியஸ்னஸ் ஆங்கிளில் அபேதா, அபேதத்தினால பாதக அபாவா. பாதக அபாவகான்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் குற்றம், அது ஒன்றும் பாதை இல்லை, ஒன்றும் தவறு இல்லைங்கிறார். அப்படி பார்த்தால் அது ஒன்றும் குற்றமில்லை. பாதக, பாதகம்னா என்ன? பாதகம் தமிழில் சொல்கிறாங்க பாருங்க, பாதகம். அது மாதிரி இங்கே பாதகம்னா பாப்பம்ங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம். தமிழில் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது பாத்தகம்னு இருக்குது, இங்கே பாதகம். பாதக அபாவா, ஒன்றும் தோஷமில்லை. இதுவே பாதை தான், பாதை பண்ணிடுறது. அதாவது வாச்சியார்த்தத்தை பாதை பண்ணி லட்சியார்த்தத்தை எடுத்துக்கிறது. அப்படி பாதை பண்ணுறது ஒன்றும் தோஷம் இல்லை. இது ஞான பாத்தியம். அறிவால் அழிக்கிறோம், வேற்றுமையை அறிவால் அழிக்கிறோம். வேற்றுமையை அறிவால் அழிக்கிற போது அது ஒரு ஆனந்தம் தானே. இது இப்போ அத்வைதத்தை அனுபவிச்சுன்னு இருக்கிற போது அத்வைத ஞானம் இருக்கிறது தான் அத்வைதத்தை என்ஜாய் பண்ண முடியும். அத்வைதத்தை ரசிக்கிறதுக்கு துவைத அனுபவம் வேணுமா வேண்டாமா? துவைத அனுபவம் இருந்தால் தான் அத்வைதத்தை என்ஜாய் பண்ண முடியும். இல்லாட்டி அத்வைதத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கு சமாதிக்கு போகணும்னா, தினம் தூக்கத்திலேயே அத்வைதம் தானே. சமாதிக்கு போனாலும் சரி, போகாட்டாலும் சரி, நம்ம ஞானம், அத்வைத ஞானம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அத்வைத ஞானந்தான் முக்கியம். அத்வைத அவஸ்தை இல்லை, அத்வைத அவஸ்தை கிடையாது. அத்வைத அவஸ்தை வரும் போகும். அவஸ்தைன்னு சொன்னாலே இது ஒரு ஜாகிரத அவஸ்தை மாதிரி, சொப்னாவஸ்தை மாதிரி, சுஷுப்தி அவஸ்தை மாதிரி, அதுவும் இல்லாமல் போயிடும், மாறிடும். ஆக அத்வைத அவஸ்தா, தூக்கத்தில் அத்வைத அவஸ்தை சுபாவமாக இருக்குது. தியானம் பண்ணி சமாதிக்கு போனோம்னா அதுலேயும் அத்வைத அவஸ்தை நம்ம ஆர்டிஃபிஷியலாக அனுபவிக்கிறோம் அத்வைத அவஸ்தையை. அதே மாதிரி அத்வைத பாவனா, அத்வைத பாவனை, பகவானும் நானும் ஒன்று அத்வைத பாவனை பண்ணுறது ஒன்று உண்டு இருக்குது. அகங்கிரகோபாசனான்னு பேர், அத்வைத பாவனா. அப்புறம் பகவானுக்கு ஒரு லட்சணம் சொல்லுகிறார்கள். பகவான் சமமாக இல்லை, பகவானுக்கு சமமாகவோ பகவானுக்கு மேலேயும் யாரும் இல்லைங்கிறது அத்வைத விசிஷ்டா. அதான் விசிஷ்ட அத்வைதா. ஆகையினால அத்வைத விசிஷ்டான்னு சொல்லி நாராயணனுக்கு, பகவானுக்கு அவருக்கு சமமாகவோ அவருக்கு மேலேயோ யாரும் இல்லைன்னு சொல்லி அத்வைதா. அத்வைதாங்கிறது பகவானுக்கு லக்ஷணமாக சொல்கிறவாளும் இருக்கா. ஆஹா, அத்வைத அவஸ்தா சுஷுப்தியில் அது சுவாபாவிகம், சமாதியில் கிருத்திரிமம் அத்வைத அவஸ்தா. அப்புறம் அத்வைத பாவனா பண்ணுறது உபாசனைக்காக. பகவானும் நானும் ஒன்று, ஹிரண்ய கர்ப்பனும் நானும் ஒன்று, இப்படிலாம் சொல்லி உபாசனைகள்லாம் சாஸ்திரங்களில் இருக்குது. அதுக்கு பேர் அகங்கிரகோபாசனான்னு பேர். அது இமேஜினேஷன். அத்வைத பாவனா, அத்வைத அவஸ்தா, அத்வைத பாவனா, அத்வைத லக்ஷணம் பகவானுக்கு. ஆனால் ஆதிசங்கரர் சொல்கிறது அத்வைத ஞானம். அத்வைத்தே துவைத்தம் அத்தியஸ்தம். அத்வைத்தத்தில் துவைத்தம் மாயையால் கல்பிக்கப்பட்டிருக்கு. மாயா கல்பித தேசகால கலனா வைச்சித்ய சித்ரீகிருதம் மாயாவீவ விஜృంభயதி மகாயோகீவ பீஜஸ்யாந்தரிவாங்குரோ ஜெகதிதம் பிராங் நிர்விகல்பம் புனः மாயா கல்பித தேசகால கலனா வைச்சித்ய சித்ரீகிருதம் மாயாவீவ விஜృంభயத்யபி மகாயோகீவ யஸ்வேச்சயா. ஸ்வேச்சயா மகாயோகி இவ மாயாவி இவ விஜృంభயதி. எல்லா சிருஷ்டி அப்படியே வருது. சொப்னவத்து, சொப்னத்தை மறக்கப்படாது, கனவு மாதிரி. இப்போ நம்ம அனுபவிச்சுன்னு இருக்கிற இந்த கிளாஸெல்லாம் நடக்கிறது இது என்னதுன்னா, இது தீர்க்கஸ்வப்னம், மகாஸ்வப்னம். இந்த ஸ்வப்னம் என்ன ஸ்வப்னம்? தீர்க்கஸ்வப்னம், மகாஸ்வப்னம். அதுதான் முதல் ஸ்லோகம் சொல்கிறது. விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன் ஆத்மனி மாயையா. ஆத்மாவில், சைத்தன்யத்தில் பஷ்யன்னாத்மனி மாயையா பகிரிவ உத்பூதம். பகிஹி உத்பூதம் இவ யதா நித்ரயா யஸ் சாக்ஷாத் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானமேவாத்வயம். முழிச்சு பார்த்தா சொப்னத்தையே காண நான் ஒருத்தந்தான் இருக்கேன். அதே மாதிரி இப்போ முழிச்சு பார்த்தா நான் சைத்தன்யம் ஒன்று தான் இருக்கேன். எல்லாம்
நிழலாயிடுத்துன்னா. நீயும் பொம்மை, நானும் பொம்மை, எல்லாம் ஒரே பொம்மைமயம். இது நீங்கள் கவலைப்படாதீங்க, சுவாமி இது ஒன்றும் உள்ளே இதே பண்ண முடியலையே, மனசுலேயே ஜீரணம் பண்ண முடியலைன்னா டைம் ஆகும். நம்ம என்னென்னா தர்மசாஸ்திரம் பக்தியை விட்டு ஓடியா போக போகிறோம். அதே சமயம் இந்த ஞானத்தையும் பலப்படுத்திகிட்டே இருப்போம். அதனால் நம்ம அழகாக ரெண்டையும் ஹேண்டில் பண்ண முடியும். அதனால் இதை சொல்கிறார், ஏவம் ச ஜீவேஸ்வரையோஹோ சைத்தன்ய ரூபேண அபேதே பாதக அபாவா, ஒரு தப்பும் இல்லைன்னு அர்த்தம். ஐயோ நீ நானும் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றா, ஐயோ பெரிய பாவமாச்சு இது. அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் பெரிய புண்ணியம், பகவானே இதை விரும்புகிறார். சயஷ்சாயம் புருஷே யஷ்சாசாவாதித்யே ச ஏகா. அந்த நம்ம வேதங்கள்ல எல்லாம் என்ன பண்ணியிருக்கு, டோட்டலை இன்வோக் பண்ணுறதுக்கு சூரியன், டோட்டாலிட்டி, இண்டிவிஜுவாலிட்டி, இண்டிவிஜுவலுக்குள்ளே இருக்கிற எந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கோ அதுதான் சூரியனில் இருக்குங்கிறோம். சயஷ்சாயம் புருஷே யஷ்சாசாவாதித்யே ச ஏகா அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவாஹமஸ்மி. சந்தியாவந்தனம் பண்ணால் தெரியும். அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவ அஹமஸ்மி. முதல்ல அகம் பிரம்மாஸ்மிங்கிறது சும்மா ஜபம் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தா அர்த்தத்தை பார்க்குற போது அகமேவ இதம், எனக்கு அந்நியமாக ஒன்றும் கிடையாது. பாதக அபாவா. அடுத்தது இப்போ இது என்ன பண்ணியிருக்கோம், இந்த நனு சாகங்காரஸ்யிலிருந்து இது வரைக்கும் தத்துவமசி மகா வாக்கிய விசாரம். என்ன அசிங்கிறத பற்றி சொல்லலை, இங்கே நீங்கள் போட்டுக்கணும். அசி பதேன ஐக்கியம் உச்சியத்தே, அசி பதேன ஐக்கியம் உச்சியத்தே. அவன் என்ன கேட்டிருக்கான் பாருங்க, தத்துவமசி இது மகா வாக்கியாத்து கதம் அபேத புத்தி. ஏன்னா இந்த அசிங்கிறது ஐக்கியத்தை சொல்கிறது, அதில் இல்லை. எப்படி ஐக்கியம் சொல்லுகிறீர்கள் தான் கேள்வி. ஐக்கியத்தை நாங்கள் வாச்சியார்த்த திருஷ்டியில் ஐக்கியம் சொல்லலைப்பா, லட்சியார்த்த திருஷ்டியில் தான் ஐக்கியம் சொல்கிறோம் அப்படின்னு பதில் சொல்கிறார். இந்த ஒருத்தர் கேள்வி கேட்டதுக்கு பதில் எப்படி சொல்கிறோன்னு கேட்டால், நாங்கள் வாச்சியார்த்த திருஷ்டியில் சொல்லலை, துவைத்த திருஷ்டியில் நாங்கள் ஐக்கியம் சொல்லலை, அத்வைத்த திருஷ்டியில் தான் ஐக்கியம் சொல்கிறோம், லட்சியார்த்த திருஷ்டியில் தான் அத்வைதம் சொல்கிறோம். அப்படி சொல்லணும். லட்சியார்த்த திருஷ்டியில் தான் அத்வைதம் சொல்கிறோம், வாச்சியார்த்த திருஷ்டியில் ஜீவேஸ்வர பேதம் இருக்குது. நீ ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஈஸ்வரன்கிற போது ஏதோ எங்கேயோ வைகுண்டத்தில் கைலாசத்தில் இருக்கிற மாதிரியும் கல்பனை பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் இப்போ நம்ம படிக்கிற போது எப்படி படிச்சிருக்கோம், பிரம்மனை சார்ந்து மாயையிலிருந்து தான் இந்த சிருஷ்டி வந்திருக்குங்கிற போது இதுக்கு பேர் தான் என்னது, ஜெகத் அதிஷ்டானம் என்னது, பிரம்மன். எனக்கு அதிஷ்டானம் என்ன, சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் பிரம்ம ஒன்றுன்னு அப்படி புரிஞ்சுக்கணும். இந்த உடம்புக்கு எது ஆதாரமோ அதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஆதாரம். ஆக இந்த உடம்பே பிரபஞ்சத்துக்கு உட்பட்டது. ஆகையினால ஒரு பொருளில் இருந்து தான், ஒரே மெய்ப்பொருளில் இருந்து தான், அத்வைத பிரம்மனில் இருந்து தான் எல்லாம் உற்பத்தி ஆயிருக்கு, தோன்றிருக்கு. மாயா கல்பிதா நானா ரூபா பவந்தி, இத்தனை வந்திருக்கு. இது நம்ம தெரியாமல் எல்லா பேதத்தையும் சத்தியம்னு நம்பி நம்மளையும் துக்கப்படுத்திட்டு மற்றவர்களையும் துக்கப்படுத்துகிறோம். அதுலேருந்து விடுபடணும், அதுதான் விஷயம். ஆக இந்த விசாரம் முடிஞ்சுது. இந்த விசாரம் இன்னும் ஒன்று கொஞ்சம் இருக்குது. ஆக இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கணும். இந்த ஸ்தூல சரீர அபிமானி ஜீவநாமகங்கிறதுக்கு மேலே ஒரு தலைப்பு நீங்கள் கொடுத்துக்கணும். ஜீவ ஈஸ்வர ஐக்கிய விசாரா. சில பேர் சொல்லுவா ஜீவ பிரம்ம ஐக்கிய விசாரம்னு சொல்லுவா. எப்படி சொன்னாலும் சரி, ஜீவேஸ்வர ஐக்கிய விசாரா. இன்னும் இருக்கு. ஏவம் ச வேதாந்த வாக்கியை சத்குரு உபதேசேன ச சர்வேஷ்வபி பூதேஷு ஏஷாம் பிரம்மபுத்தி உற்பன்னா தே ஜீவன் முக்தாக இத்யர்த்தः. முக்தா இத்யர்த்தகவும் போடலாம், இந்த விசர்க்கம் இல்லாட்டன்னு பரவாயில்ல. ஏவம் ச
வேதாந்த வாக்கியைः சத்குரு உபதேசேன ச சர்வேஷ்வபி பூதேஷு ஏஷாம் பிரம்மபுத்திருத்பன்னா தே ஜீவன்முக்தா இத்யர்த்தः. பிரித்து படித்தா உற்பன்னாக தான் வரும். உற்பன்னாக தே ஜீவன்முக்தாக இத்யர்த்தः. ஏவஞ்ச இவ்வாறு வேதாந்த வாக்கியைஹி வேதாந்த வாக்கியங்களால், வேதாந்தம்னா உபனிஷத்துக்கள், வேதத்தினுடைய கடைசி பகுதி. வேதத்தில் ரிச்சுவல் போர்ஷன் இருக்குது, சடங்குகளை பற்றி தர்மசாஸ்திரம் இருக்குது, உபாசனா சாஸ்திரம் இருக்குது, பிரம்மசாஸ்திரம் இருக்குது. ஆக வேதத்தினுடைய கடைசி பகுதி பிரம்மசாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம். அதில் நிறைய வாக்கியங்கள்லாம் இருக்குது. பிரம்மவிதா புனோதி பரம், ஆனந்த ஆத்மா, பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா, எல்லாம் நிறைய இடங்களில் வாக்கியங்கள்லாம் நிறைய உபதேசிக்கப்பட்டிருக்கு. ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் யதிதம் உபாசத்தே. கேனோபனிஷத்தில் சொல்கிறது, நீயே அந்த பிரம்மம், நீ பிரம்மனை பூஜை பண்ணுறதாக பிரம்மம் இல்லைன்னு சொல்கிறது. இதெல்லாம் சில பேர் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணிட்டுருக்கா, இந்த மந்திரங்களெல்லாம் எடுத்து. என் மனசான மனுதே ஏனாகுர் மனோமதம் ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் யதிதம் உபாசத்தே. மனசால் எதை நீ நினைக்க முடியாதோ, எதனால் மனசு எல்லாத்தையும் நினைக்கிறதோ அதுதான் பிரம்மன், அது நீயே. நீ பூஜை பண்ணுற வஸ்துவா பிரம்மம் இல்லை அப்படிலாம் சொல்கிறது. அது சில மதத்தை சேர்ந்தவாள்லாம் அவள்லாம் இது எங்கள் நிர்குண பிரம்மத்தை தான் இப்படி சொல்லியிருக்குங்கிறான். அதெல்லாம் அதை யூஸ் பண்ணி நம்மள்கிட்டே அது பேச. நமக்கு நிறைய பேருக்கு இந்த உபநிஷத்து மந்திரமே தெரியாது, அவங்ககிட்ட தான் பேசின்னு இருப்பான். தெரிஞ்ச நம்மளாம் போக மாட்டோம் அவங்ககிட்ட. அது என்ன அப்போ உபாசத்தேன்னு சொன்னால் உபாசனை பண்ணுறதுக்கு ஒரு ஹோப்பு இருக்குதுன்னு தெரியணுமா இல்லையா? உபாசனை பண்ணுறதுக்கு ஏற்கனவே ஸ்கோப் கொடுத்துட்டு தானே உபனிஷத்து அப்படி சொல்கிறது. இப்போ உபாசனை பண்ண வைக்கிறதும் வேதம்தான், உபாசனையிலேருந்து விடுவிக்கிறதும் வேதம்தான். ஞானத்தை கொடுத்து உபாசனையிலேருந்து விடுவிக்கிறதும் வேதம்தான். ஆக வேதாந்த வாக்கியைஹி, வேதாந்த வாக்கியங்களால், எண்ணற்ற வேதாந்த வாக்கியங்களால். வெறுமனை நீயே வேதாந்தத்தை படித்தா ஒன்றும் புரியாது. சத்குரு உபதேசேனச்ச, நீ கிரமமாக படிக்கணும். சம்பிரதாயம் தெரிஞ்ச ஒரு குருக்கிட்ட போய் படித்தா தான் அவர் பொறுமையாக அனாயாசமாக சொல்லி தருவார். ஆக சம்பிரதாயம் தெரிஞ்ச குருக்கிட்ட படிக்கணும், முறையாக படிக்கணும், பொறுமையாக படிக்கணும், ரொம்ப நாளைக்கு படிக்கணும், உயிரோடு இருக்கிற குருக்கிட்ட படிக்கணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறா, செத்து போனவர் எனக்கு குருவாக இருக்க முடியுமா அப்படின்னு. விவேகானந்தருக்கு யார் குருவோ அவர் தான் எனக்கும் குருன்னா. விவேகானந்தருக்கு யார் டாக்டரோ அவர் தான் உனக்கும் டாக்டராக வச்சுக்கோயேன், இல்லையா? விவேகானந்தர் காலத்தில் விவேகானந்தருக்கு யார் ட்ரீட் பண்ணாரோ டாக்டர், அந்த டாக்டரை இப்போ நமக்கும் ட்ரீட் பண்ணுவாரா? ஏதோ லாஜிக் வேண்டாமா? இதெல்லாம் எப்படிலாம் அதெல்லாம் பேசினா, அதாவது இதெல்லாம் என்னென்னா என்னது, இதுக்கு பேர் தான் இன்டலெக்சுவல் அரகன்ஸ்னு பேர். நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஒத்துக்கிறியோ ஒத்துக்கலையோ, உங்கள் அப்பா அம்மாவை நீ ஒத்துண்டா என்ன ஒத்துக்காட்டா என்ன, உங்கள் அப்பா அம்மா வந்தாச்சு என்ன, அப்படி தானே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒத்துக்கிறோம். அது மாதிரி எல்லாம் வாழ்க்கையில் ஒத்துக்க வேண்டிதான். உனக்கு ஒத்துக்கிறியோ ஒத்துக்கலையோ ஒருத்தட்ட குருவாக இருந்து போய் படித்து பாரு. புரியலைன்னா இருக்கவே இருக்குது, வேறு குருக்கிட்ட போய் படிக்க வேண்டியதான். ஒரு டாக்டர்கிட்ட போய் ட்ரீட் பண்ணி பார்க்குறோம், சரியாக வரல, அப்புறம் இருக்கவே இருக்குது. அந்த டாக்டர்கிட்டே சொல்லிவிட்டு நான் வேறு டாக்டர்கிட்ட போய்ட்டு போகலாம். அதில் எப்படி வைத்தியர்கிட்ட போய் நம்ம ட்ரீட் பண்ணிக்கணுமோ அதுதான் புத்திசாலித்தனமோ. அது மாதிரி சாஸ்திரங்கள் எல்லா இடத்துலையும். அர்ஜுனன் எதுக்கு குருக்கிட்ட பக்கத்துலேயே கிருஷ்ணர் அவைலபிளாக இருந்தார், சௌரியமாக போச்சு. இல்லாமல் பாருங்கள், எல்லாரும் குருக்கிட்ட போய் படித்திருக்கிறார்கள். போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் ஞான சர்க்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே. ஆனபின் அர்த்த ஏடனைகள் 3 காணவர் வலையில் பட்டு கைதப்பி ஓடும் மான் போலே போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் ஞான சர்க்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே. கைவல்ய நவநீதம்.
குரு கிட்ட போகணும். சத்குரு உபதேசேனச்ச. அந்த குரு என்பவர் எப்படி இருக்கணும் சொன்னேன்னா உங்களுக்கு தெரியாது. குரு என்பவர் அவருக்கு குரு இருக்கணும். குரு நான் தான் முதல் குருன்னு சொன்னார்னு வச்சுக்கோ, ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு ஓடியே போயிடணும். ஃபஸ்ட்டு டாக்டர் நான் தான், யார்கிட்டையும் நான் படிக்கலைன்னு ஒரு டாக்டர் வந்தார்னா யார் போய் அவர்கிட்ட ட்ரீட் பண்ணிக்கிறது? முதல்ல குருன்னா சத்குருன்னா. சத்குருன்னு சொன்னால் தர்மத்தை அனுஷ்டிக்கிற குரு, விவகாரத்தில் அழகாக குரு சாஸ்திர பக்தி இருக்கிற குரு. இல்லை குருவை பார்த்து நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கும். குருவுக்கு லக்ஷணமெல்லாம் நிறைய சொல்கிறார் சங்கராச்சாரியார். நல்லா படிச்சிருக்கணும். சொன்னேன்னு நினைக்கிறேன், ஒரு வகுப்பில் சொன்னேன்னு நினைக்கிறேன் பாடம். என்னால் பாவம் செய்யாதவராக இருக்கணும், ஆசைக்கு அடிமையாகாதவராக இருக்கணும், சொல்லி கொடுக்குறதுல சாமர்த்தியம் இருக்கணும், ரொம்ப சாந்தமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். எதுவும் சிஷ்யர்கள்ட்டிருந்து இந்த தகுதி, ஞானத்தை அடையணுங்கிற அந்த ஆசையை தவிர வேறு எந்த தகுதியும் எதிர்பார்க்கக்கூடாது. அவன் தர்மிஷ்டனாக இருக்கணும், குரு சாஸ்திரம் ஈஸ்வர சாஸ்திரங்களெல்லாம் மதிக்கணும். அப்பேற்பட்ட சிஷ்யனுக்கு பாடம் சொல்லித்தரணும். சத்குரு உபதேசேனச்ச. நீயா படிக்காதேங்கிறார் சங்கராச்சாரியார். சொல்கிறார், சாஸ்திரஜோபி சுவாதந்திரியேன பிரம்மான்வேஷனம் ந குர்யாத். முண்டக்கோபனிஷத்தில் சொல்கிறார், நீ எவ்வளவுதான் சாஸ்திரம் படிச்சிருந்தாலும் நீ நீயா படிக்காது. இப்போ நான் யார் அப்படின்னு நானே கண்ணை மூடின்னு ஆராய்ச்சி பண்ணினா எனக்கே ஞானம் இல்லை, நான் அஜ்ஞானி. அஜ்ஞானியான நான் எனக்கு நானே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறேன் நான் யார். ஒன்றுமே தெரியலையே நான். அப்போ ஒன்றுமே தெரியாத நீ உனக்கு தனியாக எப்படிப்பா வரும் ஞானம்? அதில் நான் யாருங்கிறத நான் உண்மையில் யார் சுவாமி அப்படின்னு குருக்கிட்ட போய் கேளு. அவரும் அப்படித்தான், அவர் குருக்கிட்ட கேட்டார், அவர் குருக்கிட்ட கேட்டார். இப்படி பரம்பரையாக நான் யாருங்கிற ஞானம் குருக்கிட்ட இருந்தால் வந்திருக்கு. ஆத்மாவை பற்றி இப்போ எப்படி படித்தோம்? ஆத்மா கஹா. அப்போ அவர் விளக்கம் சொல்லித்தரார். இல்லாட்டி நீ கண்ணை மூடு, இந்த நான் எங்கேருந்து வருதுன்னு பாரு, அங்கேயே வரும் தெரியும் அப்படின்னா அப்படியே கண்ணை மூடின்னு உட்கார்ந்துருக்க வேண்டிதான். இதெல்லாம் அசம்பிரதாயம். இது எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்துட்டே இருக்குண்ணா. எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்னு எப்படி பார்க்குறது? சோர்ஸ் என்ன? அதனால் இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேதாந்த வாக்கியைஹி சத்குரு உபதேசேனச்ச. வேதாந்த வாக்கியங்களை அவர் தான் உபதேசம் பண்ணணும். எங்கள் குருநாதர் ஒரு ஜோக் சொல்லுவார். அதாவது ஒருத்தன் வீட்டு கதவை பூட்டிவிட்டு சாவியை எடுத்துன்னு போய் சாவியை தொலைச்சிவிட்டான். அப்புறம் திறக்கணும், எப்படியா வீட்டுக்குள்ளே போயாகணும், சாப்பிட்டாகணும். ஏதோ கண்ட கொடைக்கம்பி அந்த காலத்தில் எண்ணத்தை இல்லாமல் போட்டு யூஸ் பண்ணால் திறக்கலை. அதுக்குள்ளே ஒரிஜினல் கீ கிடச்சுடுத்தோம். எப்படின்லாம் கேட்கக்கூடாது, எல்லாம் அவ்வளோதான் கதை. ஒரிஜினல் கீ கிடைச்ச உடனே ஒரிஜினல் கீயை போட்டால் திறக்க மாட்டேங்கிறது. ஏன்னா கண்ட கீயெல்லாம் போட்டதுனால ஒரிஜினல் கீயும் திறக்க மாட்டேங்கிறதப்பான்னா. அது மாதிரி இவன் எண்ணத்தை இல்லாமல் தாறுமாறுமாக கண்ட புஸ்தகத்தையெல்லாம் படிச்சுட்டு நம்மக்கிட்ட வந்தா நம்ம ப்ராப்பராக டீச் பண்ணால் அதுவும் உள்ளே போக மாட்டேங்கிறது. சரியாக சொல்லி கொடுத்தா அந்த பாடமும் உள்ளே நுழைய மாட்டேங்கிறதுன்னா. சத்குரு உபதேசேனச்ச. வேதாந்த குருவும் வேறு எதுவும் பேச மாட்டார். அவர் ஏதோ வீட்டு கதை, அவர் கதை, சொந்த கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டார். நான் எப்படி குருவானேன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு அவர் கதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்னு வச்சுங்க. சுவாமி உங்களுக்கு ஒரு நமஸ்காரம், எனக்கு நான் மோட்சம் அடையிறதுக்காக உங்கள்கிட்ட வந்தேன், உங்கள் கதையை கேட்க வந்தேன். இப்போ யாருக்கும் எல்லாருக்கும் அவன் கதையை இன்னொருத்தன் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் யாரும் கேட்க தயாராக இல்லை. ஆனால் உண்மையான கதை எல்லாரும் என்னென்னா ஒரே வஸ்து தான். இந்த உபாதி கதையெல்லாம் யாருக்கு வேணும்? வேதாந்த வாக்கியத்தை குருமுகமாகத்தான் படிக்கணும். தத் விஜானார்த்தம் ச குருமேவ அபிகச்சேத் அப்படின்னு உபனிஷத்து ரொம்ப அழகாக சொல்கிறது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு குருக்கிட்ட நீ போய்த்தான் ஆகணும் அப்படிங்கிறது. உபதேசேனச்ச. இதனால் என்ன கிடைக்கும்னா சர்வேஷ்வபி பூதேஷு, எல்லா சரீரத்துலேயும் எல்லா சரீரங்கள்லேயும்
அதாவது புல் பூடு எல்லாம் எதாக இருந்தாலும் சரி, ஏஷாம் எவர்களுக்கு பிரம்ம புத்தி உற்பன்னாக, பிரம்ம புத்தி வந்துடுச்சு. எல்லாத்தையும் நான் பார்க்குறதெல்லாம் என்னதுன்னா, என்னது, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். பாரதியார் பாடினது. எல்லா இடத்துலையும் பிரம்ம, அகம் பிரம்மாஸ்மி சர்வம் கலு இதம் பிரம்ம, எல்லாம் பிரம்ம பயம்தான். யாரை பார்த்தாலும் முஸ்லீம் யார், பிரம்மன்தான். கிறிஸ்டியன் யார், என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ஒத்துக்கிறானோ இல்லையோ, என்னை பொறுத்த வரைக்கும் அவன் யார், பிரம்மன்தான். பிரம்மனுக்கு தான் இந்த இத்தனை உபாதி, மத உபாதி, ஜாதி உபாதி, குல உபாதி, கோத்திர உபாதி. அதுக்காக இதெல்லாம் எடுக்கணும்னு நான் சொல்லலை, புரிஞ்சுண்டா சரி. எல்லாம் விவகாரம்னு வர்றத ஒருத்தனுடைய ஹேபிட்ஸ் எல்லாம் வேறு, எல்லோரும் சேர்ந்துருக்க முடியாது, சிலதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் அதே சமயம் எல்லாருக்குள்ளேயும் அந்யோன்யமாகவும் இருக்கணும். நம்ம எல்லாம் ஒரு இடத்துல பழகியிருப்போம், ஒரு இடத்துல வளர்ந்துருப்போம், ஒரு மாதிரி இருப்போம். அதுக்காக வேண்டி சிலதெல்லாம் நமக்கு சிலது சேர்ந்து வரும், சேர்ந்து வராது. விவகாரத்தில் சூக்ஷ்ம சரீர திருஷ்டிலையும் சேர்ந்து வராது, ஸ்தூல சரீர திருஷ்டிலையும் சிலதெல்லாம் சேராது. ஆனால் ஆத்ம திருஷ்டியில் எல்லாம் ஒன்று தானே. அதுதான் சொல்கிறார், எல்லாரும் பிரம்மன்தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜீவேஸ்வர பேத புத்தியை சொல்கிறவனும் பிரம்மன்தான், நானும் பிரம்மன்தான். எல்லாரும் பிரம்மமயம். எந்த மதமாக இருந்தான்னு, யாராக இருந்தான்னு. செடியெல்லாம் பிரம்மம்னா, செடியவே பிரம்மம்னு சொல்கிற போது பிரம்மந்தான் செடியாக காட்சி அளிக்கிறது. பிரம்மந்தான் நல்ல வேதாந்தம் படித்த ஞானியாக காட்சி அளிக்கிறது. பிரம்மந்தான் அஜ்ஞானியாக காட்சி அளிக்கிறது. பிரம்மந்தான் டிஃப்ரெண்ட் ஸ்கூல் ஆஃப் தாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தரும் என்னெல்லாமோ சொல்கிறோம், அதுதான் எல்லாம் இப்படி பின்னமாக காட்சி அளிக்கிறது. அனந்த உபாதிகள் உபஹித சைத்தன்யம் ஏகம். உபாதயா அனந்தாக உபஹிதம் ஏகம். அந்த உபாதிக்கு ஆப்போசிட் வேர்டு உபஹிதம். உபஹிதம்னா இப்போ இந்த ஸ்படிகம் உபஹிதம், செம்பருத்திப்பூ உபாதி. நமக்கு 1008 உபாதி. அகம் பிரம்மாஸ்மி கரெக்டா, அகம் பிரம்ம தாசோஸ்மி கரெக்டா? அகம் பிரம்மாஸ்மி வியாவகாரிக திருஷ்டியா, தர்மசாஸ்திர திருஷ்டியா அகம் பிரம்ம தாசோஸ்மி. அப்புறம் பிரம்மதாசா ஜீவோஸ்மி, பிரம்மதாசனாக இருக்கிற ஜீவனாக இருக்கேன். அப்புறம் என்னது, மனுஷ்யோஸ்மி. அப்புறம் வர்ணம் வந்துடுத்துனா பிராமணோஸ்மி. அப்புறம் சன்னியாசி ஆசிரமம் இருந்தால் சன்னியாசி அஸ்மி. எல்லாம் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும், அறிவால் நீக்கணும். அறிவால் ஞானத்தினால இது எல்லாத்தையும் அபிமானத்தை நீக்கணும். இது ஞானத்தினால நீக்காமல் வேறு எதுனாலையும் நீக்க முடியாது. வேறு எதுனாலும் நீக்க முடியும்? என்ன ப்ராக்டிஸ்னால இதை நீக்க முடியும்? கேவலம் ஞானத்தினால தான் இந்த அபிமானத்தை நீக்க முடியும். ஆக ஜீவாபிமானம், பிரம்மதாசாபிமானம், மனுஷ்யோஸ்மி சொல்லலாம், ஜீவோஸ்மி சொல்லலாம், சிவதாசோஸ்மி சொல்லலாம், சிவோஸ்மி. அதுதான் கரெக்ட், அல்டிமேட். ஆக மனுஷ்யோஸ்மி, ஜீவோஸ்மி, சிவதாசோஸ்மி, சிவோஸ்மி. சிவோஸ்மி தான் அப்சல்யூட் ரியல். மற்றதெல்லாம் என்னதுன்னா ரிலேட்டிவ் ரியல், சீமிங்லி ரியல். தூங்க போனால் எல்லா அபிமானமும் போயிடுறது. அதை ஜாகிரத அவஸ்தையிலே பண்ணிடணும். அதுதான் இந்த ஞானம். ஜாகிரத அவஸ்தையிலே இந்த ஞானத்தை சம்பாதிச்சுடணும். இந்த ஞானத்தை சம்பாதிச்சுட்டா இந்த ஞானம் பலமாயிடும். யார் நம்மளை ஸ்தோத்திரம் பண்ணாலும் ஒட்டாது. ஸ்தோத்திரம் பண்ணுறவனும் நான் தானே. என்னை யாராவது நிந்த பண்ணுறான்னு வச்சுக்கோ, நிந்த பண்ணுறவனும் யார்? நான் தானே. நானே இன்னொரு உபாதியில் இருந்துட்டு இந்த உபாதியை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறேன். நானே இன்னொரு உபாதியில் இருந்துட்டு இந்த உபாதியை நிந்த பண்ணிக்கிறேன். ஆக நிந்த ஸ்துதி பண்ணுறவனும் நானே அப்படிங்கிறது. இது பைத்தியமோ தோணும் எல்லாருக்கும். இது பைத்தியம் இல்லை, இது தெளிஞ்ச ஞானம். நான் தான் இத்தனையுமா இருக்கேன். என்னை பாராட்டுறதும் நான் தான், என்னை தூற்றுறதும் நான் தான். ஆகையினால பாராட்டுக்குரியதும் தூற்றுதலுக்குரியதும் உபாதிகள் தானே தவிர உபஹிதம் இல்லாமல் உபாதி ஒன்றும் பண்ண முடியாது.
ஆக இந்த மாயா சக்தியினால் உபாதிகளுக்கெல்லாம் இவ்வளவு பலம் வந்துடுறது. உபாதி எல்லாம் உபஹிதத்தை மறைச்சுடுறது, உண்மையை மறைச்சுடுறது. ஸ்படிகத்தோட அந்த ஸ்படிகத்துவத்தை எப்படி இந்த ரத்த புஷ்பம் மறைக்கிறதோ அது மாதிரி இந்த உபாதிகளெல்லாம், இந்த மனுஷோபாதி, ஜீவோபாதி, இந்த உபாதியெல்லாம் பிரம்மனை உபாதி சொல்லக்கூடாது, பிரம்ம உபஹிதத்தை மறைச்சுடுறது. ஆக இப்படி நான் எல்லாம் ஏஷாம் இந்த உபதேசத்தினால எனக்கு என்ன தோன்றதுன்னா, சர்வம் பிரம்மமயம் ரே சர்வம் பிரம்மமயம், கிம் வச்சனீயம் கிம் அவச்சனீயம், கிம் பఠனீயம் கிம் அபఠனீயம். ஆஹா, அதர்மமும் பண்ண மாட்டேன் தர்மமும் பண்ண மாட்டேன்னு அர்த்தம் இதுக்கு, இந்த வாக்கியத்துக்கு. என்ன வேணாலும் பண்ணலான்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது. கிம் அவச்சனீயம் கிம் வச்சனீயம், என்னத்தை பேசக்கூடாது எதை பேசணும்னு தர்மசாஸ்திரம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அதர்மசாஸ்திரம், அதர்மத்தையும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், தர்மத்தையும் ஃபாலோ பண்ண, தர்மாதர்ம அதீதா அகம், தர்மம் அதர்மம் ரெண்டையும் கடந்தவனாகி விட்டேன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஆக சர்வேஷ்வபி பூதேஷு ஏஷாம், எவர்களுக்கு இந்த இந்த சாஸ்திரத்தில் பரிபூர்ண ஸ்ரத்தையோட இதை ஏற்றுக்கொண்டவன் என்ன சொல்கிறான்னா, சர்வம் பிரம்மமயம் அகமேவ இதம் சர்வம், இதம் சர்வம் அகமேவ, இவை அனைத்தும் நானே, நானே இவை அனைத்தும். சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானிச்ச ஆத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்திர சமதர்சனஹ, யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வஞ்ச மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி சச்சமேன பிரணஷ்யதி. 6வது அத்தியாயத்தில் இந்த ஞானம் பலமாயிட்டால் அதோட பிரயோஜனத்தை பகவான் எல்லா இடத்துலையும் ஆத்மா அல்லது பிரம்ம தரிசனம் தான், ரெண்டும் ஒன்று தான், ஆத்ம தரிசனம் பிரம்ம தரிசனம். குறிப்பாக சொன்னால் சைத்தன்ய தரிசனம். எத்ரோ பரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா எத்திர சைவாத்மனாத்மானம் பஷ்யன்னாத்மனி துஷ்யதி. நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. ஆஹா, பிரம்ம புத்தி உற்பன்னாக தே ஜீவன் முக்தாக, அவர்கள்தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே பந்தத்திலிருந்து விடுபட்டவர்கள். ந புண்ணியம் ந பாபம் ந சௌக்கியம் ந துக்கம், எல்லாத்திலிருந்தும் விடுபட்டவர்களாகி விடுகிறார்கள். ஜீவன் முக்தாகனு அர்த்தம், ஜீவன் முக்தாக. இதுக்கு ஆப்போசிட் என்ன, ஜீவன் பத்தாக. இந்த ஞானம் இல்லாதவன்லாம் என்னன்னா பந்தப்பட்டிருக்கான். துக்கத்துக்கு காரணம் அஜ்ஞானம் ஒன்று தான், வேறு ஒன்றும் ஜாதகம் எல்லாம் அப்புறம்தான். அஜ்ஞானம் பலமாக இருந்தால் மற்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். அஜ்ஞானத்தினுடைய பலத்தை குறைக்கிறதானே வேலையே. இதெல்லாம் படிக்கிறதுனால அஜ்ஞானத்தோட பலத்தை குறைக்கணும். ஞானேனத்து ததஜானம் ஏஷாம் நாசிதம் ஆத்மனஹ தேஷாம் ஆதித்யவத் ஞானம் பிரகாசயதி தத்பரம். அப்புறம் தத்புத்தயா ததாத்மானஹ தன்னிஷ்டாக தத்பராயணாக கச்சந்தி அபுனராவிருத்திம், மறுபடியும் சம்சாரம் கிடையாது. ஞான நிர்தூத கல்மஷாக, ஞானத்தினால எல்லா அஜ்ஞானத்தையும் அடியோட நாசமாக்கிடுறாங்க. அவர்களுக்கு ஜீவன் முக்தாக. இப்போ உங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த ஞானத்தை ஏற்றுண்டா நீங்கள் ஜீவன் முக்தாள் தான். அது என்னமோ நிறைய பேர் சொல்கிறது, ஜீவன் முக்திங்கிறது ஒரு பெரிய நிலையாக்கும் பயமுறுத்துறது. அதெல்லாம் யாருக்குமே சாத்தியமே இல்லைங்கிற மாதிரி. ஜீவன் முக்திக்கு ஒன்றும் வெடி வேஷம்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லாமல் இல்லை. இருந்தால் இதெல்லாம் ஆசிரம வாழ்க்கை அதனால் இருக்குது. எத்தனையோ கிரகஸ்தாலாம் வந்து அந்த காலத்தில் பார்க்குறோம், மகான்கள்லாம் ஜீவன் முக்தர்களாக இருந்திருக்கிறார்கள். கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டே இல்லறத்தில் இருந்து கொண்டே தாய்மானவர் சொன்ன மாதிரி சாட்டையில் பம்பர ஜாலம் போல் ஆட்டுவான் இறையென அறிந்து நெஞ்சமே தேட்டம் ஒன்று அற அருள் செயலில் நெற்றியேல் வீட்டரம் துறவரம் இரண்டும் மேன்மையே. புரிய வேண்டியது புரிஞ்சுண்டா அது எந்த ஆசிரமத்தில் இருந்தான்னு. நீங்களாம் நிறைய பேர் படிக்கிறேன் வேதாந்தம், சன்னியாசம் வாங்கிட்டு படிக்காதவாளையும் நாங்கள் பார்க்குறோம், கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டு படிக்கிறவாளையும் பார்க்குறோம். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுறது? வேதாந்தம் படிக்கிறது தான் முக்கியம். இந்த படித்தா இந்த ஞானம் வந்துடும். என்ன ஞானம்னா சர்வம் பிரம்மமயங்கிற ஞானம். அந்த புத்தி யாருக்கு வந்து விட்டதோ அவர்களெல்லாம் பகுவச்சனத்தில் போட்டிருக்கார், தே சர்வே
ஜீவன் முக்தாக தே ஜீவாக சர்வே ஜீவன் முக்தாக. ஜீவ அபிமானம் போயிடுறது. ஆக என்ன ஜீவன்னு முக்தாக, இந்த உடம்பில் இருக்கிறார்கள். அது இருக்கிறது நம்ம பண்ணின பாக்கியம். ஏன்னா எப்படி உலகத்தில் வாழணுங்கிறத காட்டி கொடுக்குறார்கள். அந்த ஞானத்தை நமக்கு உபதேசம் பண்ணுகிறார்கள். ஞானம் வந்ததுக்கு பிறகும் அவர்கள் இருப்பது நாம் பண்ணின புண்ணியம் பாக்கியம். ஞானம் வந்த உடனே எல்லாரும் செத்து போயிடுவான்னா கிளாஸ்லேயே யாரும் இருக்க மாட்டா. இந்த ஞானம் வந்த உடனே விதேக முக்தின்னா சொல்லித்தரதுக்கு வாத்தியாரே இருக்க மாட்டார். ஆக என்னால் பாடம் சொல்லி கொடுக்குறவர் இருக்கார். நம்மளும் கேட்டுண்டு இது திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருக்கோம். ஆக ஜீவன் முக்தாக இத்தியர்த்தா. இது வரைக்கும் இது இந்த இடத்துல என்னென்னா இது பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த சாஸ்திரத்தை குருமுகமாக வேதாந்த சாஸ்திரத்தின் துணை கொண்டு எதை ஜீவேஸ்வர ஐக்கியம், இந்த ஜீவேஸ்வர ஐக்கியத்தை எந்த திருஷ்டியில் ஐக்கியம் அப்படிங்கிறத குருமுகமாக படித்து தெரிஞ்சின்ற பிறகு வேத பூர்வத்தை தெரிஞ்சுக்கிறது வேறு. வேத பூர்வமும் படிக்கிறோம், அது பூர்வ மீமாம்சா, இது வேதாந்த மீமாம்சா. வேத பூர்வத்தையும் படித்து நம்ம தர்மசாஸ்திரம் இதெல்லாம் கல்டிவேட் பண்ணி நல்ல தர்மத்தை எல்லாம் பண்ணி சாதன சதுஷ்டய சம்பத்தியை சம்பாதிக்கிறோம். அதுக்கு பிறகு இந்த ஞானத்தையும் அடைஞ்சு பிரயோஜனத்தை அடைஞ்சுடுறோம். ஆக இந்த இது எப்படி இந்த ஞானத்துக்கு சுருக்கமாக சொன்னால் ஞான சாதனம் ஞான பலம், அதை சொல்லலாம். இதுக்கு ஞான சாதனம் ஞான பலம். ஞான சாதனம் என்ன? குருமுகமாக வேதாந்த சாஸ்திரத்தை படிக்கிறது தான் ஞான சாதனம். அந்த குருமுகமாக வேதாந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு சாதனம் சாதன சதுஷ்டய சம்பத்தி. ஆக குருமுகமாக படிக்கிறது தான் ஞானத்துக்கு சாதனம். ஞானம் எனக்கு வேணும்னா நான் குருக்கிட்ட போய் வேதாந்தத்தை படித்தாதான் அகம் பிரம்மாஸ்மி சர்வம் பிரம்மமயங்கிற ஞானம் கிடைக்கும். அதுக்கு எனக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி வேணும், அதுக்கு எனக்கு தர்மசாஸ்திரம் வேணும், எல்லாம் அந்த பக்கம் போயிடும். இப்போ ஞான பலம் என்ன? ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தி, ஜீவன் முக்தி அடைகின்றவனுக்கு பேர் ஜீவன் முக்தகான்னு பேர். இங்கே பகுவச்சனத்தில் போட்டிருக்கு. யாருக்கெல்லாம் இந்த பிரம்ம புத்தி எல்லா சரீரத்துலேயும் இருக்கிற எல்லா ஜீவர்கள்லேயும் வியாபிச்சிருக்கிற எல்லா சரீரத்துலேயும் சொன்னாலே போகிறோம், எல்லா சரீரத்திலையும் இருக்கக்கூடிய பிரம்மனை தெரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் ஜீவன் முக்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்று மகான்களால் சொல்லப்படுகிறார்கள். இனி இந்த ஞான பல விசாரம், ஞான பல விசாரம் அதோட இது முடிய போகிறது. இந்த ஞான பல விசாரத்தை படிக்கலாம். நனு ஜீவன் முக்தः கः யதா தேஹோஹம் புருஷோஹம் பிராமணோஹம் சூத்ரோஹமஸ்மீதி திருடநிச்சயः ததா நாஹம் பிராமணः ந சூத்ரः ந புருஷः கிந்து அசங்கः சச்சிதானந்தஸ்வரூபः பிரகாசரூபः சர்வாந்தர்யாமி சிதாகாசரூபः அஸ்மி இதி திருடநிச்சயரூப அபரோக்ஷஞானவான் ஜீவன் முக்தः. ஜீவன் முக்தः கஹ, ஜீவன் முக்தன் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி சொல்கிறார். அதுக்கு என்ன பதில் பாருங்க. அபரோக்ஷ ஞானவான் ஜீவன் முக்தः, இந்த ஞானத்தை தெள்ளத் தெளிவாக யார் புரிஞ்சுருக்கானோ அவன்தான் ஜீவன் முக்தன். இதுக்கெல்லாம் விளக்கம் அவரே கொடுக்குறார். நான் அதை திரும்பவும் சொல்கிறேன். யதா எப்படி, தேகோகம் உடலாக நான் இருக்கிறேன், புருஷோகம் ஆணாக இருக்கிறேன், பிராமணோகம் பிராமணனாக இருக்கிறேன், சூத்ரோகம் இன்பிட்வீன் எல்லாம் சேர்த்துக்க வேண்டிதான், எல்லாத்தையும் சேர்த்துக்க வேண்டியது. சூத்ரோகம் அஸ்மி இதி திருட நிச்சயா, இது நிச்சயமாக இருக்குது.
அதாவது நான் மனுஷன் தேகமாக இருக்கேன், மனுஷனாக இருக்கேங்கிறது ஒன்று. பிராமணா சூத்ரஹாங்கிறது சாஸ்திரத்தினால சமூகத்தினால தொழிலுக்காக கற்பிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதெல்லாம் இன்றைக்கி ரெலவெண்ட்டாக இல்லை, அது இன்னும் பிரச்சனையில் இருக்குது, அது விஷயம் வேறு. ஏதோ பேருக்கு இருந்துட்டுருக்கோம். புஸ்தகம் இது பேப்பரில் மணமகள் தேவை மணமகன் தேவைக்கு மாத்திரம் நிறைய வர்ற மாதிரி தெரியுது. அதில் தான் பார்த்தா தெரியுது உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜாதியும் தெரியுது. என்னெல்லாம் வெரைட்டி ஜாதியில் இருக்குது அப்படின்னு அத்தனை ஜாதியும் மணமகன் தேவை மணமகள் தேவை. எம்மதமும் சம்மதம், எந்த ஜாதியும் சம்மதம், எல்லாம் அதில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஏன் படிக்கிறீங்கன்னு கேட்கக்கூடாது, கிளாஸுக்காக தான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். சும்மா மேலே பார்ப்பேன், அப்புறம் அதில் எல்லாம் விவரங்கள் எல்லாம் பார்த்தா இப்படி இத்தனை ஜாதி இருக்கா. நாயுடுன்னா இதில் 25 நாயுடு இருக்குது, செட்டியார்னா 35 செட்டியார் இருக்குது, பிராமணன்னாலே வடமாள் வேறு, பிருகச்சரணம் வேறு, அஷ்டசகசிரம் வேறு இல்லையா, பிராமணாலே நிறைய இருக்குது, வாத்திமா வேறு, பிராமின் கம்யூனிட்டிக்குள்ளேயும் டிஃப்ரெண்ட் பெரிய குரூப்பெல்லாம் இருக்குது. ஐயங்கார் வேறு, வடகலை வேறு, தெங்கலை வேறு, எல்லாம் நிறைய குரூப்பாக இருக்குது. ஆஹா, இதெல்லாம் சமூகத்தினால சிலதெல்லாம் உருவாக்கப்பட்ட கற்பனை அம்சங்கள், பழக்க வழக்கங்களால் ஏற்பட்டவைகள் எல்லாம் பல விதமான இருக்குது. அதனால் இது எவ்வளவு திருடமாக இருக்கோ அவ்வளவு திருடமாக ததா அதே மாதிரி இதெல்லாம் வியாபகாரிக திருஷ்டி, பாரமார்த்திக திருஷ்டியில் நான் கிடையவே கிடையாது. நாகம் பிராமணா, இதில் பிரம்மச்சாரி சன்னியாசிலாம் போடலை, என்ன வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நாகம் பிராமணா, நான் பிராமணன் அல்ல. ந சூத்ரஹா, இதுலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, வேதாந்தம் படிக்கிறதுக்கு எல்லாருக்கும் தகுதி இருக்குங்கிறது இதுலேருந்து தெரியறது. ஒரு சூத்ரனாக இருந்தாலும் ஞானத்தை அடைஞ்சு நான் சூத்ரன் இல்லை நான் பிரம்மம்னு அவன் ஞானத்தை அடைய முடியும். சூத்ரன்கிறது சூப்பர் இம்போஸ் பண்ணியிருக்கு, அதே மாதிரி பிராமணனுங்கிறதும் சூப்பர் இம்போஸ் பண்ணியிருக்கு. பிராமணனும் பிரம்மந்தான், அவன் பிரம்ம பிராமணா, அகம் பிரம்மசூத்ரா, பிரம்மக்ஷத்ரியா, பிரம்ம வைஷ்யா, எல்லாரும் பிரம்மந்தான். இதெல்லாம் இந்த வர்ணங்களெல்லாம், இந்த வர்ணம்னாலே குரூப்பு, வர்ணம்ங்கிற வார்த்தைக்கே குரூப்பாக இருக்குது, பிரிச்சிருக்கு. இவனுக்கு இந்த வேலை அவனுக்கு அந்த வேலைன்னு பிரிச்சிருக்கு பிறப்பின் அடிப்படையில். அதெல்லாம் அந்த விசாரத்துக்குள்ளே நான் நுழையலை, அது தலை சுத்துற விசாரம், எவ்வளோ சொன்னாலும் புரியாது. அது மாத்திரம் நமக்கு அது தேவையும் இல்லை. இப்போது நம்ம டாப்பிக்கே வேறு, அதெல்லாம் தர்மசாஸ்திர விஷயம், இது பிரம்மசாஸ்திரம். ஏன்னா எல்லாருக்கும் மோட்சம் வேணும். விவகாரம் பண்ணுறதுல தான், காரியம் பண்ணுறதுல தான் பிரிவே தவிர இதுலாம் பிரிவே கிடையாது. இந்த வார்த்தையிலேருந்தே நமக்கு தெரியறது பாருங்க. நாகம் பிராமணா ந சூத்ரஹா. அதனால தான் இந்த சண்டாளன் சங்கராச்சாரியர்கிட்ட சொல்கிறான். சங்கராச்சாரியன் சொல்கிறார், இந்த ஞானம் உனக்கு இருந்தால் நீ பெரியவன் தான் விட்டார். அதனால் விவகாரத்தில் அவன் சண்டாளன் தான், தத்துவ ஞானம் அவனுக்கு இருக்கு. ஆக இந்த ஞானம் சண்டாளனுக்கும் இருக்கும் பிராமணனுக்கும் இருக்கும். இந்த ஞானம் பிராமணனாக பிறந்து இல்லாமையும் இருக்கலாம், சண்டாளனாக பிறந்து ஞானம் இருக்கவும் இருக்கலாம். இதை பற்றியெல்லாம் பிரம்மசூத்திரத்தில் பெரிய விசாரமே பண்ணப்பட்டிருக்கு. தேவதாதிகரணம், அபசூத்ராதிகரணம் அப்படின்னு 2 அதிகரணங்கள் இருக்குது பிரம்மசூத்திரத்தில். அதில் எல்லாம் பார்த்தா இதை பற்றி தெளிவாக விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆக எப்படி எனக்கு தேகாத்ம புத்தி பலமாக இருக்கோ, புருஷாத்ம புத்தி, புருஷனாக இருக்கேன், ஸ்திரீயாக இருக்கேன், பிராமணனாக இருக்கேன், சூத்ரனாக இருக்கேங்கிற எண்ணம் ரொம்ப ரொம்ப திருடமாக இருக்கோ, அப்படி நான் பிராமணன் இல்லை, நான் சூத்ரன் இல்லை, நான் ஆண் இல்லை, கிந்து ஆனால் அசங்கஹா, இந்த வர்ண ஆசிரம இந்த சரீர தர்மங்கள் எல்லாம் ஒட்டாதவன், இதிலெல்லாம் ஒட்டிக்க மாட்டேன். ஐ ஹாவ் பட் ஐ ஆம் நாட் திஸ். அது மாத்திரம் இல்லை, ஐ ஹாவ் அன்ரியல். இது சீமிங்லி ரியல், இது மேலெழுந்த வாரியான சத்தியம், வாஸ்தவமான சத்தியம் கிடையாது. ஆக இந்த மித்யாபூதமான பிராமணத்துவம், மித்யாபூதமான சந்நியாசித்வம், மித்யாபூதமான மனுஷ்யத்துவம், மித்யாபூதமான ஜீவத்வம் மயி அத்தியஸ்தம். எல்லாம் இந்த வர்ணம், ஆசிரமம், ஜாதி, குலம், மதம் எல்லாம் மித்யா. மித்யான்னா ஞாபகம் வச்சுக்கணும்,
மித்யா அசத்தியம் வேறு மித்யா வேறு. அசத்தியத்துக்கும் மித்யாவுக்கும் உள்ளத்தை புரிஞ்சுக்கோங்க. சத்தியம் அசத்தியம் மித்யா. இதை நான் அப்போவே சொல்லியிருக்கணும், பரவாயில்ல இப்போவாது சொல்கிறேன். ஆக சத்தியம் வேறு அசத்தியம் வேறு மித்யா வேறு. அசத்தியம்னா இல்லவே இல்லை, இல்லாத வஸ்துவுக்கு தான் அசத்தியம். சத்தியம்னு சொன்னால் இருக்கு, இருப்பு. மித்யா சொன்னால் அதான் சத்தியம்னு, அது சத்தியமாக அசத்தியமாக நான் ரெண்டும் சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். அதனால் சதசத்பியாம் அனிர்வச்சனீயம் மித்யாத்வம். அப்படி மித்யாத்வத்துக்கு லக்ஷணம் நிறைய சொல்கிறது உண்டு. சதசத்பியாம் அனிர்வச்சனீயத்துவம் மித்யாத்வம். அதாவது பொய்யின்னா புலப்படாது, புலப்படுறதுனால பொய்ன்னு சொல்ல முடியல. அறிவால் அழிக்கப்படுறது, அழிகிறதுனால உண்மைன்னு சொல்ல முடியல. அறிவால் அழிக்கப்படுவதால் உண்மையும் அல்ல, அறிவால் அழிப்பதற்கு முன்னால் விளங்குவதால் அது பொய்யும் அல்ல. எது உண்மையும் அல்ல பொய்யும் அல்லவோ, ஒரு தோற்றமாக மட்டும் இருக்கிறதோ அதற்கு பெயர் மித்யா. இப்போ நகைன்னு சொல்லி நம்ம விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வளையலை கொண்டாங்கிறோம், அந்த தோட்டை கொண்டாங்கிறோம். தோடா தங்கமா? விவகாரத்தில் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதுக்கெல்லாம் நாமரூபங்கள்லாம் இருக்குது. ஆனால் நாமரூபத்துக்கு சத்தாவை பார்க்குற போது நாமரூபங்கள் வாஸ்தவமாக இல்லை, அப்படி தான் சொல்லுவோம். அதில் இது அனிர்வச்சனீயத்துவம். ஆக மித்யாங்கிறது அசத்தியத்தோடு சேர்க்கப்படாது. அதனால் அது மாத்திரம் இல்லை, அதுக்கு இம்பார்ட்டன்ஸும் கிடையாது. மித்யா சொன்னால் நிழல் மாதிரி. இப்போ நான் என்னுடைய நிழலை எப்படி நான் ஒரு பொருளாக கருதுறதில்லையோ, நான் எனக்கு முக்கியம், என்னோடய நிழல் இன்னொரு பொருள் கிடையாது. அது மாதிரி இந்த உடம்பையும் மனசையுமே, இந்த தன்னுணர்வையே நான் ஒரு நிழலாக நினைக்கிறேன். தன்னுணர்வே எனக்கு ஒரு நிழலாக தோன்றுகிறது. தூய உணர்வின் நிழலே இந்த தன்னுணர்வு. அதுதான் பாடம். அந்த மாதிரி திருடம் வந்துடணுங்கிறார். அசங்கஹா அசங்கஹானா இதோட நான் ஒட்டலை. சச்சிதானந்த ஸ்வரூபா, சச்சிதானந்த ஸ்வரூபா. சச்சிதானந்த ஸ்வரூபம்னா என்னன்னு கேட்கக்கூடாது. இப்போ தான் படிச்சிருக்கோம். சத்கிம் சித்கிம் ஆனந்த கஹாலாம் படிச்சிருக்கோம். சச்சிதானந்த ஸ்வரூபா பிரகாஷரூபா. பிரகாஷரூபனா ஸ்வயம் பிரகாசம். இது ஒரு லட்சணம் சைத்தன்யத்துக்கு. நான் என்னை நானே விளக்கிக் கொண்டு எல்லாவற்றையும் நான் விளக்குகிறேன். உணர்வு தன்னைத்தானே விளக்கிக் கொண்டு எல்லாவற்றையும் விளக்குகிறது. பாந்தம் தமேவ சர்வம் அனுபாதி. சூரியனுடைய ஒளி தன்னைத்தானே விளக்கிக் கொண்டு மற்றவைகளையும் விளக்குகிறது. இப்போ இதே எடுத்துக்கோங்களேன், இந்த தீபத்தை எடுத்துனா இது விளக்கு இருக்குங்கிறதுக்கு ஏதாவது விளக்கு அடித்து பார்க்கணுமா? விளக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லி நான் ஒரு டார்ச் லைட் அடித்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவேன்? எல்லாரும் கிளம்பி போயிடுவா. விளக்கு தன்னைத்தானே விளக்கி கொண்டு மற்றவைகளையும் விளக்குகிறது. அது மாதிரி உணர்வு என்பது, தூய உணர்வானது எல்லாருக்கும் நமக்கு இருக்குது. என்னை நானே உணர்கிறேன், எல்லாவற்றையும் நான் உணர்கிறேன், உணரப்படுகின்றவைகளையும் உணர்கிறேன். ஆகவே பிரகாஷகான்னு சொன்னால் ஸ்வயம் பிரகாஷா, பிரகாஷரூபா. இது ஜடப்பிரகாசம், இது சித் பிரகாசம். ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது இருட்டையும் வெளிச்சத்தையும் எது தெரிஞ்சுக்கிறதோ அது என்ன வெளிச்சம்னா இருட்டுங்கிற ஞானம் எனக்கு இருக்குது, வெளிச்சங்கிற ஞானம் எனக்கு இருக்குது. இருளையும் ஒளியையும் எது அறிகின்றதோ அது அறிவொளி. அறியாமையையும் அறிவையும் எது அறிகிறதோ, அறியாமையையும் அறிவையும், இருளையும் ஒளியையும், தெரியுறதா? இருளையும் ஒளியையும், டார்க்னஸ்ஸாக இருக்கட்டும் லைட்டாக இருக்கட்டும் வெளிச்சமாக இருக்கட்டும், ரெண்டையும் எது அறிகிறதோ, அது மாத்திரமல்ல மனசுக்குள்ளே இருக்கிற அஜ்ஞானத்தையும் ஞானத்தையும் எது அறிகிறதோ அது ஞான அஜ்ஞான சாட்சி. அஜ்ஞானமாகிய இருளையும் ஞானமாகிய ஒளியையும் எது அறிகிறதோ அது ஸ்வயம் பிரகாசம்.
அஹம் ஸ்வயம் பிரகாசஸ்வரூபா சர்வாந்தர்யாமி, எல்லா வஸ்துக்களையும் வியாபிச்சிருக்கேன். உணர்வுங்கிறது ஜடப்பொருள்லையும் இருக்குது, சேதன வஸ்துக்கள்லையும் இருக்குது. ஆகையினால அகம் சர்வவியாபி, அகம் ஷரீர ஜீவவியாபி ஷரீரவியாபி திருஷ்ய வஸ்து சர்வவியாபி, அறியப்படுகிற அனைத்து பொருள்களிலும் நான் வியாபித்திருக்கிறேன். அந்தர்யாமி, அந்தர்யாமி. ஆக துவைத்தம் முழுவதும் அத்வைத்தம் வியாபிச்சிருக்கு, மித்திய முழுவதும் சத்தியம்தான் வியாபிச்சிருக்கு இல்லையா? மித்திய முழுவதும் வியாபிச்சிருக்கிறது சத்தியம்தான். ஆக நம்ம இந்த பகுத்தறியணும். இதுக்கு பேர் தான் சன்னியாசிகளுக்கெல்லாம் என்ன சொல்கிறோம், பரமஹம்சாகான்னு சொல்கிறோம். ஹம்சபக்ஷி என்ன பண்ணுறது, பாலையும் தண்ணியும் சேர்த்து வச்சா என்ன பண்ணுறது, தண்ணியை பிரிச்சுட்டு பாலை மாத்திரம் சாப்பிட்றது. அதுக்கு பேர் நீரக்ஷீர விவேகா. நீரம்னா தண்ணீர், க்ஷீரம்னா பால். இது ரெண்டையும் பகுத்து என்ன பண்ணுறது ஹம்சபக்ஷி, ஏதோ தேவலோக பக்ஷிங்கிறாங்க. அது பாலை மாத்திரம் தனியாக சாப்பிட்றது. அது மாதிரி பரமஹம்சாக சந்நியாசினா இந்த உலகத்தில் எல்லாரும் சத்தியமாக பேசுகிறதெல்லாம் அப்படி இப்படியே மண்டையாட்டுன்னு போயிட்டே இருப்போம். எல்லாம் ரொம்ப ரியாலிட்டி கொடுத்து ஆஹா ஓஹோன்னு ஒன்று எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இவனுக்கு எது பொய் எது மெய்யின்னு இவனுக்கு தெரியும். ஆகையினால ஏதோ எல்லார மாதிரியும் பஷ்யன்னு ஸ்ருண்வன்னு ஸ்பிருஷன்னு ஜிக்ரன்னு அஷ்னன்னு கச்சன்னு ஸ்வபன்னு ஸ்வசன்னு பிரலபன்னு ஸ்வசன்னு பிரலபன்னு விசிருஜன்னு கிருண்ணன்னு உண்மிஷன்னு நிமிஷன்னு குணா குணேஷு வர்த்தந்தே. இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸும் மேட்டர். இந்த வேர்ல்டு எல்லா பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸும் ஃபுல் ஆஃப் மேட்டர். மேட்டர் அண்ட் மேட்டர் இன்டராக்ட்ஸ், இட் டசன்ட் மேட்டர். அவ்வளோ அவ்வளோ, எனக்கு அதை பற்றி ஒன்றுமே. இதுதான் ஞானம். ஆஹா பிரகாஷஸ்வரூபா, பிரகாஷரூபா. சில புத்தகத்தில் பிரகாஷஸ்வரூபான்னு இருக்கும், பரவாயில்லை. சர்வாந்தர்யாமி சிதாகாஷா, சிதாகாஷரூபா. சிதாகாசம் இந்த இப்போ நம்ம பார்க்குறோமே, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமே, இது ஜடாகாசம். இந்த ஜடாகாசத்தில் எல்லா வஸ்துக்களும் இருக்குது. இந்த சைத்தன்யத்தில் தான் எல்லாம் கற்பிக்கப்படுறது. ஆகாசம்னா அவகாசம் கொடுக்கறது எதுவோ அதுக்கு பேர் ஆகாசம்னு பேர். எல்லாத்துக்கும் வாயுவுக்கு, ஜலத்துக்கு, அக்னிக்கு எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கறது. அதனால் அவகாச பிரதாத்திருத்வாத் ஆகாஷா, ஆ சமந்தாத் காசத்தேதி ஆகாஷா இப்படி சொல்கிறது உண்டு. ஆனால் ஆகாஷான்னா எல்லாத்துக்கும் அவகாசம் கொடுக்கறது. அது மாதிரி இந்த சைத்தன்யம் மாயையினுடைய இந்த சிருஷ்டிக்கு இடம் கொடுக்கறது. அதனால் இது சித் ஆகாஷா, இதுதான் சிதம்பரம், இதுதான் சிதம்பர ரகசியம். சித்தேவ அம்பரம் சித்தேவ ஆகாஷா. சித், சித்துனா கான்ஷியஸ்னஸ். சிதாகாஷ ரூபோஸ்மி இதி. இவ்வாறு என்னதுன்னா, நான் பிராமணன் இல்லை, நான் சூத்ரன் இல்லை, நான் மனிதன் இல்லை, நான் அசங்க சச்சிதானந்த ஸ்வரூபம், பிரகாஷஸ்வரூபம், சர்வாந்தர்யாமி, சிதாகாஷ சிதானந்த ரூபா, சிவோகம் சிவோகம்னு திருட நிச்சய ரூப அபரோக்ஷ ஜானவான். திருட நிச்சயமாக இருக்கணும். தேகாத்ம ஜானவத் ஞானம் தேகாத்ம ஜான பாதகம், ஆத்மன்னேவ பவேத்யஸ்ய ச ஜீவன் முக்த உச்சியதே அப்படின்னு ஜீவன் முக்தனுக்கு ஒரு லட்சணம் ஸ்லோகம் இருக்குது. ஆஹா, தேகாத்ம ஜானவத், இந்த உடம்பு நான்கிற எண்ணம் எவ்வளோ பலமாக இருக்கோ, தேகாத்ம ஞானவத்து தேகாத்ம ஞான பாதகம் ஞானம், தேகாத்மா நான் இல்லைங்கிற ஞானம் யாருக்கு இருக்கோ, ஆத்மனியவ யாருடைய மனசில் இந்த ஞானம் இருக்கோ, ச ஜீவன் முக்த உச்சியதே, அவன் ஜீவன் முக்தன் எனப்படுகிறான். அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. இந்த படிக்க 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 இதை திரும்ப திரும்ப சிந்திக்க சிந்திக்க இந்த பிரம்மாபியாசம் பண்ண பண்ண என்னாகும்னா இந்த விருத்தி பிரபலமாகிடும். ஆசையோடு படிக்கணும், சும்மா கேஷுவலாக படித்தா பிரபலமாகாது. ஆசையோடு எனக்கு மோட்சம் வேணும், எனக்கு இந்த அத்வைத ஞானம் பலமாகணும் அப்படின்னு ஆசையோடு திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருந்தால் இந்த விருத்தி மனசில் ஸ்ட்ராங்காகிடும், இந்த எண்ணம் பலமாயிடும். அப்போ அது அந்த ஞானத்துக்கு பேர் அபரோக்ஷ ஞானம்.
இது ஒரு முக்கியமான டாபிக். அபரோக்ஷ ஞானம். அபரோக்ஷ ஞானத்துக்கு எதிர்ச்சொல் பரோட்ச ஞானம். பரோட்ச ஞானம்னா தெரியாதுன்னு அர்த்தம். இப்போ ஸ்வர்க்கம் இருக்குது, வேதம் சொல்கிறது ஸ்வர்கா அஸ்தி நரகா அஸ்தி, ஸ்வர்க்கம் இருக்குது நரகம் இருக்குது, யாருக்கு தெரியும்? வேதம் சொல்லியிருக்கு, அது பரோட்ச ஞானம். இந்த ஜகத்து இருக்குது, மாமரம் இருக்குது, வாழைமரம் இருக்குன்னா இது பிரத்யக்ஷ ஞானம். பிரத்யக்ஷத்துக்கு ஆப்போசிட் பரோட்ச ஞானம், தெரியாது. ஸ்மரியத்தே நச்ச திருஷ்யத்தேன்னு வேதம் சொல்கிறது. ஸ்மரியத்தே நச்ச திருஷ்யத்தே, வேதங்களால் ஸ்மரிக்கப்படுகிறது, ஆனால் பார்க்க முடியவில்லை. அது பரோட்சம். ஈஸ்வரனும் பரோட்சம்தான். ஆனால் நான்கிறது பரோட்சமா அபரோக்ஷமா? நான்கிறது அகமஸ்மி, நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சதா தெரியாதான்னா, இது இது இருக்கிறதுனால தானே எல்லாமே தெரிஞ்சது தெரியாதுங்கிறதே தெரியறது இல்லையா? தெரிஞ்சது தெரியாதுங்கிறது எதுக்கு தெரியறதோ அது ரொம்ப தெரிஞ்சதாக இருக்கா தெரியாததாக இருக்கான்னா, நீங்கள் இப்படி பேசுகிறதா ஏன்னு தெரியலேன்னா, ஏன் தான் இப்படி பேசுகிறேளோ தெரியலே அப்படின்னு நான் விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். ஆஹா, நான் என்னவா இருக்கேன், என் மனசில் என்ன இருக்குன்னு கூட எனக்கு சரியாக தெரியாது. சப்கான்ஷியஸில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ யாருக்கு தெரியும்? உடம்புக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்கோ யாருக்கு தெரியும்? ஆனால் நான் ஒருத்தன் இருக்கேங்கிறது எனக்கு ஸ்பஷ்டமாக தெரியுது. நான் ஒருத்தன் இருக்கேன், நான் சுகியாக இருக்கேனா துக்கியாக இருக்கேனாங்கிறத நான் எதோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேங்கிறத பொறுத்தது. நான் இருக்கிறேன், ஐ ஆம், அதில் சந்தேகம் கிடையாது. இது அபரோக்ஷம், ஞாபகம் வச்சுங்க. இது பிரத்யக்ஷம், அபரோக்ஷம். இது தெளிவாக இருக்குது. இத்தனை நாளாக என்னை தப்பாக புரிஞ்சுன்னு இருந்தேன். நான் உடம்பு, நான் ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னு நினச்சின்னு இருந்தேன். நிறைய இண்டிவிஜுவல்ஸ் இருக்குதுன்னு உண்மைன்னு நினச்சின்னு இருந்தேன். இதெல்லாம் படித்த பிறகு தெரிஞ்சு போயிடுத்து, இந்த ஜீவங்கள் எல்லாமே மித்யாபூதம். ஆதிசங்கரருடைய உபதேசத்தை படித்து தெரிஞ்சுன்னுட்டேன், இதெல்லாம் வாஸ்தவம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுன்னுட்டேன். அதுக்கு பேர் அபரோக்ஷ ஞானம். இந்த ஞானம் தெளிவாக தெரியாது. சில பேர் சொல்லுவா இதெல்லாம் புக்கு நாலெட்ஜ் வேறு, எக்ஸ்பீரியன்ஸ் நாலெட்ஜ் வேறேம்பா. அதெல்லாம் வேறு விஷயத்துக்கு, இதுக்கெல்லாம் இல்லை. இப்போ குக்கிங்கை பற்றின புக்கு நாலெட்ஜ் பசியை போக்குமா? குக்கிங்கை பற்றின புக்கு நாலெட்ஜ், குக்கிங்னா என்ன? சமையல். சமையல் கலை புத்தகத்தை படித்தால் பசி நீங்குமா? நீங்கள் அது காய்கறியெல்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிடணும். புக்கு நாலெட்ஜினால் பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி இதெல்லாம் புக்கு நாலெட்ஜுன்னு சொல்லிவிடக்கூடாது. இதெல்லாம் இல்லை, இது என்னை பற்றி நான் படிக்கிறேன், சாஸ்திர தர்ப்பணம். நான் இதை படிக்கிற போதே என்னை பற்றின என்னுடைய ஒப்பீனியனை நான் மாற்றிக்கணும். இல்லாட்டி இதில் ஸ்ரத்தை இருந்தால் நான் மாற்றிப்பேன், இதில் ஸ்ரத்தை இல்லைன்னா நான் மாற்றிக்க மாட்டேன். ஆக இதுக்கு பேர் அபரோக்ஷ ஞானம். இது படிக்க இந்த அபரோக்ஷமான ஆத்மாவை பற்றி படிக்கிறோம். ஆத்மா அபரோக்ஷம். அபரோக்ஷமாக இருக்கிற ஆத்மாவை பற்றின ஞானம் என்ன ஞானம்? பரோட்ச ஞானமா? அபரோக்ஷமாக இருக்கிற ஆத்மாவை பற்றின ஞானம் அபரோக்ஷ ஞானம். அபரோக்ஷ ஞானவான் ஜீவன் முக்தா. அபரோக்ஷ ஞானவான் தான் ஜீவன் முக்தன். ஞானவான்னா என்ன அர்த்தம்? ஞானத்தை உடையவன், தனவான், குணவான். அது மாதிரி புத்திவான் கூடாது, புத்திமான். ஆகையினால பகவான், இந்த வான்னு போட்டாலே உடையவன் அர்த்தம். அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பா, வத்துப்பு பிரத்யம்லாம் சொல்லித் தருவோம். ஆகையினால குணவான், ஞானவான், பகவான். அது மாதிரி ஞானவான் ஜீவன் முக்தா. ஜீவன் முக்தன் யாருன்னா இவன் தான் ஜீவன் முக்தன். அப்புறம் இனி அடுத்தது, ஞானிக்கு கர்மா, ஜீவன் முக்தனுக்கு, இந்த ஞானம் உடையவனுக்கு கர்மாபந்தம் கர்மபந்தம் கிடையாதுன்னு சொல்ல போகிறார். அதெல்லாம் நம்ம நாளைக்கு காலம்புற கிளாஸில் படிப்போம். இந்த அளவில் நான் நிறைவு செய்கிறேன் இந்த வகுப்பை. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி.
உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிகி.